இன்றைய தினத்தில் நாம் ஒரு எளிமையான செய்தியை தான் பார்க்க போகிறோம். அப்படி ஒன்றும் புதுசாக ஒரு டீப்பர் ரெவல்யூஷன் அப்படி ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. ஏன்னா நிறைய விஷயங்கள் நமக்கு தெரியும்னு நினச்சிருக்கிற ஏரியாவில் தான் நிறைய விஷயம் தெரியாமல் இருக்குது. அதனால் தெரிஞ்சிருக்கிறது என்று எண்ணுகின்ற பகுதிகளில் இன்னும் தெரியாமலே இருந்து கொண்டிருக்கிற சில காரியங்களை நாம் மறுபடியும் நம்முடைய ஆத்மாவுக்கு நினைப்பூட்டி அவளை உறுதிப்படுத்திக் கொள்வோம். முதலாவதாக ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னவென்று சொன்னால், இயேசு கிறிஸ்து எதை நமக்கு கொடுக்க வந்தார்? What did he bring for us in this world? இந்த உலகத்தில் அவர் வந்தார், என்ன கொண்டு வந்தார்? நமக்கு என்ன கொண்டு வந்தார் அப்படின்னு பைபிள் சொல்லுது. இப்போ பெரும்பாலான கிறிஸ்தவ பிரசங்கிமார்கள், பெரும்பாலான கிறிஸ்தவ போதகர்கள், கிறிஸ்தவ பாஸ்டர்கள், சுவிசேஷங்கள் எல்லாம் பிரசங்கரை பார்க்கும் பொழுது ஒரு ஜெனரலாக காமன் ஐடியா ஒன்று கிடைக்கிது. இயேசுனார் என்ன கொண்டு வந்தாருன்னு சொன்னால், எஸ்பெஷலி ஃபர்ஸ்டில் என்ன வருது? அற்புதத்தை கொண்டு வந்தார். அதிசயமான காரியங்களை செய்யும்படியான ஒரு ஏற்பாட்டை கொண்டு வந்தார். சரீர சுகத்தை கொடுக்க வந்தார். பொருளாதார உயர்வை ஏற்படுத்த வந்தார். வாழ்க்கையில் நம்ம பரிபூரணமான உலக நன்மை ஆசீர்வாதங்களினால திருப்தியாகும்படியான ஒரு பேக்கேஜோடு வந்தார். புரிகிறதா? பெரும்பாலான கிறிஸ்தவ பிரசங்கள் மூலமாக நம்ம அறிய கிடைக்கின்ற காரியம் என்னவென்று சொன்னால், இயேசு கிறிஸ்து என்ன கொண்டு வந்தார். ஒரு கெஸ்ட் நம்ம வீட்டில் வரவங்கள என்ன கொண்டு வந்தாருங்கிறது ஒரு கேள்வி, அப்படித்தானே? அதுபோல் அவர் என்ன கொண்டு வந்தார் பார்க்கும் பொழுது பெரும்பாலானவர்கள் அறிந்திருக்கிறது என்ன சொன்னால், இயேசுநாதர் எதற்கு இந்த உலகத்திற்கு வந்தால் அற்புதம். சரி, இப்போ பெரும்பாலான கூட்டங்கள் எல்லாம் அற்புத சுகமளிக்கும் கூட்டங்கள், அற்புத ஆராதனைகள், எந்த ஒன்றிலும் அற்புதத்தை இணைத்து தான் பேசணும். சரி, அப்போது ஷார்ட்லி நம்ம சுருகமாக பார்க்கும் பொழுது அற்புதத்தை கொண்டு வந்தார். நம்முடைய வாழ்வில் அதிசயம் நிகழும்படியான ஒரு அனுகிரகத்தை கொண்டு வந்தார். நம்முடைய வாழ்க்கையில் எல்லா நன்மைகளும் பெரும்படியான ஒரு ஏற்பாட்டை கொண்டு வந்தார். மட்டுமல்லாமல் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளை தீர்க்க வந்தார். அதனால் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்ததுனால நமக்கு என்னென்ன வந்திருக்கிறது? சரீர சுகம், வாழ்க்கையில் வளமைகள், இன்னும் பல்வேறு விதமான நன்மைகள். இவ்விதமாகத்தான் நாம் புரிந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் போதகர்கள் என்ன சொல்லுகிறார்கள், சுவிசேஷங்கள் என்ன சொல்லுகிறார்கள், பிரசங்கிமால் என்ன சொல்லுகிறார் என்பதை விட பைபிள் என்ன சொல்லுகிறது? இயேசு கிறிஸ்து என்ன கொண்டு வந்தார் என்று அதிகாரப்பூர்வமாக வேதாகம் என்ன சொல்லுகிறது? அதாவது ஒரு முதலாளி பல கம்பெனிகளை நடத்துகிறார். அவர் பல கம்பெனி நடத்துகிற பொழுது பலருக்கு பலவிதமான சலுகைகளை செஞ்சுருக்கலாம், பலவிதமான நன்மைகளை செஞ்சுருக்கிறான். பலருக்கு வீடு கட்டி கொடுத்துருக்கிறான், பலருக்கு கல்யாணம் செஞ்சு வச்சுருக்கலாம், பலருக்கு பிள்ளைகளை படிக்க வச்சுருக்கலாம், பலருக்கு நல்ல ட்ரெஸ் வாங்கி கொடுக்கலாம், பலருக்கு பெரிய பண உதவி செய்திருக்கலாம். இது அவரை குறித்த பொதுவான செய்தி. ஆனால் அவரிடத்தில் புதுசாக ஒருத்தன் வேலைக்கு சேரவில்லை. அங்கே சில ஒர்க் கான்ட்ராக்ட் இருக்குது, அப்படி தானே? நீ இங்கே வேலை செஞ்சால் உனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு அந்த முதலாளி சில கான்ட்ராக்ட் வைக்கிறார், ஒப்பந்தம் வைக்கிறார். அப்போ அந்த வேலையாள் அந்த ஒப்பந்தத்துக்குள்ளே என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ அதைத்தான் எதிர்பார்க்க முடியும். முதலாளி அந்த கம்பெனியில் வேலை பார்க்குறவங்களுக்கு அதை செய்திற, இங்கே வீடு வாங்கி கொடுத்துருக்கிறீர், இங்கே கார் வாங்கி கொடுத்துருக்கிறீர், இவனுக்கு நிலம் வாங்கி கொடுத்துருக்கிறீர், இவனுக்கு பெரிய ஒரு ஃபண்ட் ஒன்று பேங்க்கில் டெபாசிட் பண்ணி வைத்திருக்கிறீர், இப்படியெல்லாம் இவன் சொன்னால் அதை அந்த முதலாளி கேட்க வேண்டிய தேவை கிடையாது. அதிகாரப்பூர்வமாக உனக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, உனக்கு நான் என்ன செய்வேன் அப்படி சொல்லியிருக்கிறதோ அதன்படி தான் முதலாளி செய்வார். நம்ம எதிர்பார்க்க முடியும். சரியா தவறா? இவர் ஒரு 1000 பேருக்கு 1000 உதவி செஞ்சுருக்க முடியும். அதனால் அங்கே செஞ்ச உதவியெல்லாம் அப்படி நான் எதிர்பார்க்க முடியுமா? முடியாது. சரி, அதே போல் வேதாகமத்தில் அதிகாரப்பூர்வமாக ஆண்டவர் என்ன கொண்டு வந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறதோ அதைத்தான் அதிகாரப்பூர்வமாக நம்ம என்ன செய்ய முடியும்? கிளைம் பண்ணி பெற்றுக்கொள்ள முடியும். அப்படி பார்க்கும் பொழுது என்ன கொண்டு வந்தால் வேதம் சொல்லுகிறது? இப்போது 1 தீமோத்தேயு 1 வாஸ்து பார்க்கும்போது பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார். எபிரேயர் 1:2-4 சொல்லுகிறது, இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து கவலையற்று இருப்பீர்களானால். 5:32 லூக்கா சொல்லுகிறது, அவர் பாவிகளை மனம் திரும்ப அழைக்க வந்தார். இன்னும் 1 பேதுரு 1 சொல்லுகிறது, அவர் நம்மை மறுபடியும் ஜனிப்பித்தார். யோவான் 3:5-7 சொல்லுகிறது, ஒருவன் மறுபடியும் பிறக்காவிட்டால். அப்போ இதெல்லாம் படிக்கும் பொழுது வேதாகமத்திலே அதிகாரப்பூர்வமாக உபதேசமாக எழுதப்பட்டு நமக்கு சொல்லப்பட்டிருக்கிற, அதாவது ஆண்டவர் உங்களுக்காக என்ன கொண்டு வந்திருக்கிறார் என்று சொல்லப்பட்ட பகுதியில் என்ன சொல்கிறேன்னு சொன்னால், உங்களுக்கு ரட்சிப்பை கொண்டு வந்திருக்கிறார், உங்களுக்கு ஒரு மறுபிறப்பின் அனுபவத்தை கொண்டு வந்திருக்கின்றார், உங்களுக்கு பாவ மன்னிப்பை கொண்டு வந்திருக்கிறார், பாவ விடுதலையை கொண்டு வந்திருக்கிறார், புத்திர சுவிகாரத்தை கொண்டு வந்திருக்கிறார். இவைகள் தான் நமக்கு அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் நாம் எவைகளை தேட வேண்டும்? எவைகளை தேட வேண்டும்?
எவைகளை அவர் கொண்டு வந்தார்னு சொல்லப்பட்டிருக்கிறதோ அவைகளைத்தான் தேடணும். காய்கறி கடை ஒன்று திறந்துருக்கு, அதில் கத்திரிக்காய் வந்திருக்கு, வெண்டைக்காய் வந்திருக்கிறது, பூசணிக்காய் வந்திருக்கிறது, இன்னும் பல காய்கள் வந்திருக்கிறது. அங்கே போயிட்டு ஒரு 1/2 கிலோ மட்டன் கொடுப்பா, இல்லை 1 கிலோ சிக்கன் கொடுப்பா அப்படின்னு கேட்டால் அந்த காய்கறி கடையில் இந்த காய் வந்துருக்கு அறிவிப்பு வந்திருக்கு. ஒருவேளை அங்கே 2 கடா வெட்டி கூட வச்சுருக்கலாம், ஆடு வெட்டி கூட என்ன செஞ்சுருக்கலாம் வச்சுருக்கலாம். அவர் யாராவது ஒரு கஸ்டமர்ஸு கொஞ்சம் பேர் தனியாக கொடுக்கலாம். ஆனால் காய்கறி கடையில் போயிட்டு எனக்கு கறி வேணும்னு எதிர்பார்க்க முடியுமா? இப்போ சில வெஜிடேரியன் ஹோட்டலில் போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே இருக்கிற சில ஸ்டாஃப்களுக்கு அந்த ரெஸ்டாரண்ட்டை அந்த உணவகத்தை ரன் பண்ணுறவங்களும் அவங்க என்ன பண்ணுவாங்க, பிரியாணி வாங்கி சாப்பிடலாம், இல்லைன்னு வேணால் சிக்கன் 65 வாங்கி சாப்பிடலாம், வேறு ஏதாவது நூடுல்ஸ் வாங்கி சாப்பிடலாம். ஆனால் வெஜிடேரியன் மீல்ஸ் சாப்பிட போகணும், எனக்கு பிரியாணி வேணும் கேட்க முடியுமா? புரிகிறதா? அப்போ அதிகாரப்பூர்வமாக உங்களுக்கு என்ன கொடுக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறதோ அவைகளை தான் எதிர்பார்க்க வேண்டும். 1 கொரிந்தியர் 1:32 சொல்லுகிறது, தேவனால் அவரே நமக்கு எதுவாக இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்காங்க. ஞானம், நீதி, பரிசுத்தம், மீட்பு. இயேசு கிறிஸ்து தேவனாலே நமக்கு கொடுக்கப்பட்ட பொழுது அதில் என்னென்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது? ஞானம், நீதி, பரிசுத்தம், மீட்பு. லூக்கா 24:47 வாசிக்கும் பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சீடர்களை அனுப்புகிறார். இந்த 3.5 ஆண்டு காலம் சீடர்கள் அவரோடு இருந்த பொழுது அவர் அற்புதம் செய்ததை பார்த்தார்கள், அதிசயமான செயல்களை செய்ததை பார்த்தார்கள். அப்போஸ்தலர்கள் 10:38 சொல்லுகிறபடி நன்மை செய்கிறவராக சுற்றி திரிகிறதை பார்த்தார்கள், காற்றையும் கடலையும் அடக்கிறதை பார்த்தார்கள், மரித்தோரை உயிரோடு எழுப்பினதை பார்த்தார்கள். இவைகளெல்லாம் பார்த்திருந்தாலும் அவர்களை ஒரு ஊழியத்திற்கு அனுப்புகிற பொழுது இயேசு கிறிஸ்து என்ன சொல்லி அனுப்புகிறார்? பாவ மன்னிப்பும் மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பு சகல சிருஷ்டிகளுக்கும் பிரசங்கிக்கணும். அப்போ இவங்க எல்லா இடங்களுக்கும் போய் என்ன பிரசங்கம் பண்ணணும்? 3.5 ஆண்டு காலம் இயேசுநாதர் அங்கே என்ன செய்தாரோ அதை பிரசங்கிக்க வேண்டுமா, இல்லை எதை பிரசங்கிக்க வேண்டும் என்று சொல்லி அனுப்பினாரோ அதை பிரசங்கிக்க வேண்டுமா? கவனிக்கிறீங்களா? சொன்னதை தான் என்ன செய்யணும். அப்போ இன்றைய கிறிஸ்தவ உலகத்தில் இன்றைய கிறிஸ்தவ போதகர்கள் வேதாகமத்தில் இயேசு கிறிஸ்து தம்முடைய சீடர்களுக்கு என்ன சொல்லி அனுப்பினாரோ அவைகளின் அடிப்படையில் பேசவில்லை பெரும்பாலும். அதை ஒரு சும்மா கறிவேப்பிள்ளையாக இல்லை ஊறுகாய் தொட்டுக்கிறது மாதிரி ஒரு சைடில் ஏதோ ஒரு ஐட்டம், அவ்வளோதான். மற்றபடி மெயின் டிஷ்ஷெல்லாம் இதுதான். அற்புதம் செய்கிறார், அதிசயம் செய்கிறார், உன்னுடைய பிரச்சனை எல்லாவற்றும் முடிவு கட்டுகிறார், உன் கண்ணீரை துடைக்கிறார், உன் கவலைகளை தீர்க்கிறார். இந்த விதமாக மனித வாழ்வின் நெருக்கடிகள் துன்பங்கள் சம்பந்தமாகவே பேசுகிறார். உடனடியாக உங்களுக்கு கொஞ்சம் கோபமும் வரும். மனுஷனுக்கு அதுதானே ரொம்ப முக்கியம். அவரவர்கள் வாழ்க்கையில் எத்தனையோ விதமான பிரச்சனைகளோடு, கஷ்டங்களோடு, நெருக்கடிகளோடு, துன்பங்களோடு வாழ்கிறார்கள். அப்படிப்பட்ட மனிதர்களுக்கு அதுதானே முதலாவது முக்கியம். அப்போ அதை பிரசங்கிக்கிறதானே வேணும் அப்படின்னு நம்ம நினைக்கலாம். நான் சொல்ல வருகிறது, வேதாகம ரீதியாக எந்த ஒன்றையும் எழுதப்பட்ட வார்த்தைகளின் அடிப்படையில் தான் நம்ம எதிர்பார்க்க வேண்டும். என்னுடைய தேவைகள் என்று ஒரு பக்கம் இருக்கிறது. ஆனாலும் இயேசு கிறிஸ்து எதை கொடுக்க வந்தார்? தேவராகி, அதாவது யோவான் 3:16 வாசித்தீங்கன்னு சொன்னால், தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை நமக்காக தந்தருளி, அதாவது தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவர்கள் எவர்களோ அவர்கள் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி இவ்வளவாய் அவரை தந்தருளி அன்பு கூர்ந்தார். நல்லா கவனிக்கிறீங்களா? இதுதான் ரொம்ப பேசிக் ட்ரூத். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை தந்தருளி இதற்காக, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் எவனுக்கும் வியாதிகள் வராதிருக்கும்படியாக அவரை தந்தருளினார். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுடைய பிரச்சனைகள் எல்லாம் தீர்த்து வைக்கப்படும்படியாக அவரை தந்தருளினார். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் இந்த உலகத்தில் எல்லா விதமான ஆசீர்வாதங்களையும் பெற்று பரிபூர்ண திருப்தியோடு வாழும்படியாக அவரை தந்தருளினார். இப்படியெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறதா? வசனத்தின் அடிப்படையிலே நாம் தேடுகிற பொழுது வசனம் என்ன சொல்லுகிறது சொன்னால், தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவர்கள் எவர்களோ அவர்கள் கெட்டு போகக்கூடாது. They should not be perished. They should not be perished. என்ன செய்யணும்? But they must have the eternal life. அப்போ இதைத்தான் நீங்கள் கிளைம் பண்ண முடியும். புரிகிறதா? அப்படியே உட்கார்ந்துருக்கிறீங்க. செய்தி அவ்வளவு ஜோராக போகிறது மாதிரி தெரியலையே. நம்ம தேட்ட ஒன்று, இவருடைய டாக்கு இன்னொன்னா இருக்க சம்மந்தமில்லாத காரியங்களை பேசுகிறது மாதிரி தெரியுது. ரொம்ப வேகாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிற வாய்ப்பு இருக்குது. வேற ஒன்றும் இல்லை, பிரச்சனை இதுதான்.
பைபிளில் என்ன இருக்குங்கிறத அப்படியே பிரசங்கம் பண்ணுகிற பொழுது அது நமக்கு அடிப்படையிலே நிறைய கேள்விகள் என்ன செய்கிறது, எழுப்புறது. சரி பிரதர், நீங்கள் பைபிள் நல்லா படித்து தானே பிரசங்கம் பண்ணுறீங்க. என்கிட்ட சிலர் கேட்பாங்க, அந்த யூடியூப்லலாம் கமெண்ட் போட்டு கேட்பாங்க, பைபிளை நல்லா படிங்கம்மா, பைபிளை நல்லா படிங்க, முதல்ல பைபிளை படிச்சுட்டு பிரசங்கம் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. பட் எந்த பகுதியெல்லாம் படிக்கணுங்கிற விளக்கெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. நான் சொல்லுவாங்க. சரி, அப்போ உங்களுக்கு அந்த கேள்வி வர்றதுக்கு முன்னாடி நான் முந்திக்கிறேன், உங்களுக்கு அந்த கேள்வி வரும். அப்போது இயேசுநாதர் காலத்தில் எவ்வளோ அற்புதம் நடந்தது, அதிசயம் நடந்தது, எவ்வளோ நன்மைகள் நடந்தது, அதனுடைய அடிப்படையில் அவரை தேடக்கூடாதா? அவர் அற்புதம் செய்தார், அதிசயம் செய்தார், பெரிய பெரிய நன்மையெல்லாம் செய்தார், அவன் அந்த மாதிரி காரியங்களை நம்ம எதிர்பார்க்கக்கூடாதா? சரி, இயேசு கிறிஸ்து அதிசயம் செய்தார், அற்புதம் செய்தார், பிசாசுகளை துரத்தினார், நிறைய விஷயங்களை செய்தார். இதையெல்லாம் நாம் என்ன பண்ணுறோம்? விசுவாசித்து இதே போல நம்ம ஒவ்வொருவருக்கும் நடக்க வேண்டும் அதிகாரப்பூர்வமாக எதிர்பார்க்கிறோம். ஆனால் இயேசு கிறிஸ்து அநேகரை மரித்தோர்ந்து உயிரோடு எழுப்பினார். நாயின் ஒரு விதவையினுடைய மகனை என்ன செய்கிறார்? பாடலை கொண்டு போகிறவர்கள் அவனை என்ன செய்கிறார்? எழுப்புகிறார்ல. லாசரு மரித்து போன பிறகு, அடக்கம் பண்ணப்பட்ட பிறகு என்ன செய்கிறார்? உயிரோடு எழுப்புறார். இதுவும் இயேசுநாதர் காலத்தில் நடந்தது தானே. ஆனால் எத்தனை கிறிஸ்தவ போதர்கள் இன்றைக்கு மரித்தவர்களும் உயிரோடு எழுப்பி கொண்டு வரோம். சொல்லுகிறோம், அமெரிக்காவில் எழுப்பியிருக்கிறாங்க, இங்கிலாந்தில் எழுப்பியிருக்கிறாங்க, இந்தோனேசியாவில் எழுப்பியிருக்கிறாங்கன்னு நம்ம பார்க்குறோமே ஒழிய, நம்ம இந்தியாவில் இல்லை, நம்ம தமிழ்நாட்டில் இல்லை, நம்ம ஆவடியில் என்ன செய்யலை, பார்க்கல. அப்படி தானே. இப்போ கூட கொஞ்சம் பேர் இதை கேட்குறவள யோசிப்பாங்க, இவருக்கு நிறைய ஹிஸ்ட்ரி என்ன செய்யணும் சொல்லிக் கொடு, யாரெல்லாம் உயிரோடு எழுப்பிடணும். உயிரோடு யாரும் இந்த காலத்தில் எழும்பவில்லை என்று நான் சொல்ல வரவில்லை, நிச்சயமாக இருந்திருக்கலாம் இல்லையா. நான் எந்த அற்புதம் நிகழாதுன்னு ஒருபோதும் சொல்லுவதில்லை, என்னுடைய வாழ்விலே அற்புதம் நிகழ்ந்திருக்கிறது. நான் அந்த கோணத்தில் அல்ல சொல்வது. இப்போ மரித்தோரை உயிரோடு எழுப்பினார் என்று எத்தனை சம்பவங்களை பார்க்கிறோம். ஆனால் வளமையாக இன்றைக்கு நம்ம மத்தியில் எத்தனை மரிக்கிற பொழுது நம்ம எழுப்ப செல்லுகிறோமா? ஒரு அட்டம்ப்டாக பண்ணி பார்க்குறோமா? சமீபத்தில் ஒரு ஊழியக்காரர் மரித்த பொழுது அவரை அறிந்திருந்த வேறொரு ஊழியக்காரர்கள் ஊர்லேருந்து புறப்பட்டவர்களை என்ன சொல்லிட்டு புறப்பட்டாங்க தெரியுமா? அந்த சபையில் நாங்கள் என்ன பண்ண போகிறோம்? உயிரோட எழுப்ப போகிறோம். உயிரோட எழுப்ப போகிறோன்னு சொல்லி அந்த சபை மக்களுக்கெல்லாம் ரொம்ப மகிழ்ச்சி. நம்ம பாஸ்டர் வழக்கமான எல்லா பாஸ்டர் மாதிரி கிடையாது. எப்படியாப்பட்ட பாஸ்டர்? மரித்த செய்தியை கேட்டு உடனே மரண ஆராதனை நடத்த போகிற பாஸ்டர் கிடையாது. மரித்தவர் என்ன பண்ண போகிறாரு? உயிரோட எழுப்ப போகிறார். ஆனால் சென்னை போனார், வழக்கமாக எல்லாரும் போகிற மாதிரி அவரும் போகிறார். உயிரோடு எழுப்ப போகிறேன்னு அவர் என்ன பண்ணுறாரு? அவர் மட்டும் உயிரோடு வந்துட்டார். போனவர் தான். எதற்கு சொல்லுகிறேன்னு சொன்னால், அற்புதங்களை குறித்து இவ்வளோ பரவலாக பிரசங்கிக்கிறோம், பொருளாதார ஆசிரியர்களை இவ்வளோ பரவலாக பிரசங்கிக்கிறோம். அப்படி என்றால் ஏன் மரித்தோரை உயிரோடு எழுப்பு சம்பந்தம் பரவலாக பிரசங்கிக்கல? யாரோ ஒருத்தருடைய வீட்டில் ஒரு மரணம் நடந்தால் ஒன்றுக்கும் பயப்படாதீங்க, கொஞ்சம் நேரத்தில் எனக்கு வரோம். ஏன்னா இயேசு கிறிஸ்து எழுப்புறவர்கள் நாங்கள் என்ன செய்கிறோம்? அந்த அளவுக்கு ஏன் நீங்கள் செய்யவில்லை? ஒன்று வேண்டாம், சீடர்கள் பயணம் போனாங்க படகுல, போயிட்டே இருக்கிறவங்களும் பெரிய புயல் அடித்தது. பெரிய புயல் அடித்த வேளை அவங்க ஐயோ நாங்கள் சாகிறது உமக்கு கவலை இல்லையா அப்படின்னு கத்தின உடனே அவர் என்ன பண்ணார்? எதுக்கு பயப்பட்டீங்க? உங்கள் விசுவாசம் எங்கே போயிடுச்சு? அப்படியெல்லாம் அவங்களுக்கு கொஞ்சம் வார்னிங் கொடுத்துட்டு என்ன பண்ணார்? அதட்டெல்லாம் காற்று நின்று போச்சு. இப்போது எனக்கு ஒரு சிந்தனை, நீங்கள் எல்லாம் வீசிட்டு இருக்கிறத பார்க்குறவில்ல, நேற்று இந்த மாதிரி தான் வீசுகிற அளவுக்கு ரொம்ப ஹாட்டாக இருந்து கொஞ்ச நேரத்துக்குள்ளே என்ன வந்துச்சு? மழை வந்து போச்சு. இப்போ இவர் எழும்பி ஒரு காற்றும் வரக்கூடாது, ஒரு மழையும் வரக்கூடாதுன்னு அதட்டி நிறுத்தினா பிரச்சனையே கிடையாது. அப்படித்தானே? இப்போது இயேசு கிறிஸ்து சென்ற படகுல காற்று நிறுத்தப்பட்டதல்லவா? இன்றைக்கு எத்தனையோ விதங்களில் புயல்கள் வருகிறது அல்லவா? எத்தனையோ புயல்கள் அழிவுக்கு ஏதோ வருகிறது. நாம் எத்தனை பேர் ஒன்றுக்கும் பயப்படாதீங்க, நாங்கள் என்ன பண்ண போகிறோம்? புயலை நிறுத்த போகிறோம், காற்றை நிறுத்த போகிறோம் அப்படி சொல்லிட்டு நம்ம பண்ணுறோம். வியாதிகளை குறித்து பிரசங்கம் பண்ணுறோம், வளமையை குறித்து பிரசங்கம் பண்ணுறோம், ஐஸ்வர்யத்தை குறித்து பிரசங்கம் பண்ணுறோம். இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்தில் செய்தவைகள் எல்லாவற்றையும் நாமும் செய்ய முடியும் என்று நாம் சொல்லுகிற பொழுது காற்றை அடக்கினாரே. எத்தனையோ புயல்களில் எவ்வளோ பேர் அழிந்திருக்கிறாள் இல்லையா? புரிகிறதா? அப்போ நம்ம அடக்கலையே, நாம் அதை நினைக்க கூட இல்லை. அப்படி தானே? புயலில் யாரும் அழிந்து விடாதபடி காத்துக்கொள்வதான் சொல்கிறோமே ஒழிய புயலே வரக்கூடாதுன்னு என்ன செய்யலை, நாம் சொல்லலை. அப்படி தானே? பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலர் 27ஆம் அத்தியாயத்தை வாசித்து பார்க்கும்போது அப்போஸ்தலர் பவுல் ஒரு கப்பலில் போயிட்டுருக்கிற வேளை இவர் ஒரு டாப் மோஸ்ட் அப்போஸ்தலர், ஒரு பெரிய ஊழியக்காரர். போயிட்டுருக்கிறவளை பார்த்தீங்கன்னா இரவும் பகலும் மழை, சரியான காற்று, சரியான புயல், அந்த கப்பலில் உடைந்து போய் கொண்டிருக்கிறது. இவருக்கு தெரியுமா தெரியாதா? என்னை போன்ற சீடர்களோடு படகுல சென்று கொண்டிருந்த பொழுது இறையாதே அப்படி சொன்ன உடனே
இவர் என்ன சொன்னார்? ஒன்றுக்கும் பயப்படாதீங்க, என்ன காற்று வந்தாலும் சரி, என்ன மழை வந்தாலும் நம்ம போய் சேருவோம், அப்படி தான் சொன்னாரே அழி நன்றி. ஒன்றுக்கும் பயப்படாதீங்க, ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள், நான் இப்போ காற்றை என்ன செய்ய போகிறேன். எதற்கு இதையெல்லாம் சொல்லுகிறேன்னு சொன்னால், இயேசு கிறிஸ்து நாட்களிலே அவர் செய்த எல்லாவற்றையும் நாம் செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் தான் நாம் சுவிசேஷத்தை பிரசங்கித்துக் கொண்டிருப்போம் என்றால், ஆண்டவர் நமக்கு என்ன கொண்டு வந்தாரோ அவைகளை நாம் உரிய விதமாக பார்க்க தவறிவிடுவோம். அப்போ இவைகளை நாம் என்ன செய்ய வேண்டியது, சரியாக கவனிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அதே நேரத்தில் இன்னும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க தானே, சாட்சி சொல்கிறாங்க தானே, இயேசு கிறிஸ்துவுக்கு என்னென்ன நன்மைகள் வந்தது அப்படின்னு சொல்கிறாங்களா சொல்லலையா? வியாதிகளிலிருந்து விடுதலை அடைந்த சாட்சிகள் நம்ம கேட்குறோமா கேட்கலையா? கேட்குறோம். வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைத்த சாட்சி கேட்குறோம். தொழிலில் தொய்ந்து போனவர்களுக்கு தொழிலில் முன்னேற்றம் கிடைத்த சாட்சி கேட்குறோம். நிறைய பேருக்கு நல்லது நடந்த சாட்சியெல்லாம் கேட்குறோம். இந்த சாட்சிகளின் அடிப்படையில் நாம் இயேசு கிறிஸ்துவோட இவர்களுக்கு சுகம் கிடைத்திருக்கிறது, இவர்களுக்கு பொருளாதார உயர்வு கிடைத்திருக்கிறது, இவருடைய கடன் துன்பம் நீங்கி இருக்கிறது, இவருடைய குடும்பத்தில் திருமணம் நடந்திருக்கிறது, இவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைத்திருக்கிறது, அந்த அடிப்படையில் எனக்கும் எல்லாம் நடக்க வேண்டும் என்று நாம் எதிர்பார்க்கிறது நியாயம்தானே? நியாயம்தான். ஆனால் அதில் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், ஆண்டவர் இன்றைக்கும் அநேகருக்கு அற்புதம் செய்கிறார், அதிசயம் செய்கிறார், அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் அதற்கு ஒரு பின்னால் ஒரு உண்மை இருக்குது. என்னவென்று சொன்னால், ஆண்டவர் செய்த அற்புதங்களை எல்லாம் மனதில் வைத்துக்கொண்டு அவைகளெல்லாம் என்னுடைய வாழ்வில் நிறைவேற வேண்டும் என்று எதிர்பார்ப்பதல்ல. ஆண்டவர் அநேகருடைய வாழ்க்கையில் நன்மைகளின் கிருபைகளை செய்தால் அதற்கு பின்னணி எதுவாக இருந்தது என்பதை கவனிக்க வேண்டும். உதாரணமாக, ஒரு டாக்டர் தன்னிடத்தில் வருகின்ற வியாதியஸ்தர்களுக்கு மருத்துவம் செய்கிறது மட்டுமல்லாதபடிக்கு அவர்களுடைய எளிய நிலைமையின் அடிப்படையில் என்ன பண்ணுறாருன்னா, அவர்களுக்கு நல்ல உடைகளை கொடுத்து அனுப்புகிறார், அவர்களுக்கு உண்பதற்கு உணவு கொடுக்கிறார், ஏதாவது டிஃபன் எல்லாம் கொடுக்கிறார். இல்லைன்றா அவங்க ஊர் போய் சேர்றதுக்கு ஏதாவது காசு பணம் உதவி செய்து கொடுக்கிறார். இந்த மாதிரி நிறைய வியாதிகளை சுகப்படுத்துகிறது மட்டுமல்லாதபடிக்கு அவர் என்ன பண்ணுறாருன்னா, அநேகருக்கு வேறு ஹெல்ப்ஸ் எல்லாம் பண்ணுறார். கவனிக்கிறீங்களா கவனிக்கலையா? கவனிக்கிறீங்க. சரி, இப்போது இதை ஜனங்கள் கேள்விப்படுறாங்க. இந்த டாக்டர் இடத்துல போயிட்டு வந்த நிறைய பேருக்கு நல்ல உடை கிடைத்திருக்கிறது, நல்ல சாப்பாடு கிடைச்சிருக்குது, கை செலவுக்கு காசும் கிடைச்சிருக்குது, நிறைய பேருக்கு நிறைய உதவிகள் கிடைச்சிருக்குதுன்னு கேள்விப்படுறாங்க. கேள்விப்பட்டவங்கெல்லாம் டாக்டர்கிட்ட வர்றாங்க. டாக்டர், நீங்கள் நிறைய பேருக்கு உதவி செய்ததாக நான் கேள்விப்பட்டேன், நிறைய பேருக்கு உடைகள் கொடுத்ததாக கேள்விப்பட்டேன், நிறைய பேருக்கு பண உதவி செய்ததாக கேள்விப்பட்டேன், நான் அந்த விதமான தேவையில் இருக்கிறேன், எனக்கு உதவி செய்யுங்கள் அப்படின்னு கேட்டால் இது ஒரு சரியான எதிர்பார்ப்பு தானா? புரிகிறதா புரியலையா? டாக்டர் அநேகருக்கு உதவி செய்ததனுடைய பின்னணி என்ன? அவர்கள் அவரிடத்தில் வியாதி குணமடையும்படியாக வந்தார்கள். இவருடைய சீஃப் ப்ரொஃபஷன் என்ன? இவருடைய மெயின் ஆக்டிவிட்டி என்ன? வியாதிகளை சுகமாக்குவது. அந்த வியாதிகளை சுகமாக்க வருகிற பொழுது அவர்களுடைய நிலைமைகளின் அடிப்படையில் அவர்களுக்கு சில உதவிகளை செய்தார். இந்த உதவிகளை பார்த்து அறிந்து வைத்துவிட்டு மற்றவர்களெல்லாம் அங்கே படையெடுத்து செல்வார்கள் சொன்னால் அந்த டாக்டர் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற கடமை உடையவர் அல்ல. அவர் என்ன சொல்லுவார்? இல்லைம்மா, வியாதிக்காக வந்தாங்க, எளிய ஜனங்கள், பொருளாதார நிலைமையில் ரொம்ப பின்னடைவில் இருக்கிறாங்க, ஊர் போய் சேர்றதுக்கு பஸ்ஸு காசு கூட கிடையாது, நல்ல உடை கிடையாது, அதனால் ஹெல்ப் பண்ணேன். நாளை உனக்கும் ஒரு வியாதி இங்கே வந்தால் நான் என்ன செய்வேன்? புரிகிறதா புரியலையா? அப்போ ஆண்டவர் செய்தவைகளை எல்லாம் அப்படியே நாம் மனசில் வைத்துக்கொண்டு அதனுடைய அடிப்படையில் உதவிகளை தேடுவதல்ல. மனிதன் எப்பொழுதுமே தன்னுடைய சரீரத்தோடு தொடர்புடைய நன்மைகளைத்தான் தேடுவான், அதைத்தான் அவனுடைய வாழ்க்கையுடைய பெரிய பிரச்சனையாக அவர் எடுத்துக்கொள்வான். ஆனால் வேதாகமம் என்ன சொல்லுனால், மனிதனுக்காக ஆண்டவர் என்ன கொண்டு வந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவைகள் நாம் எதிர்பார்க்கிறவைகளுக்கு எதிராக இருக்கிறது. நல்லா கவனிக்கணும், முழுசாக பிரசங்கம் கேட்டுட்டு தான் நீங்கள் அடுத்த சிந்தனைக்கு போகணும். சரியா? சரி, இப்போ மனிதனுக்காக ஆண்டவர் கொண்டு வந்தது என்ன? மனிதனுக்கு மிக முக்கிய தேவை பாவ மன்னிப்பு, பாவ விடுதலை, பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை, தேவனுடைய பிள்ளை ஆவது, நித்திய வாழ்வை சுதந்திரிப்பது. இதுதான் மனுஷனுக்கு ரொம்ப முக்கியம்னு ஆண்டவர் அறிந்து திட்டமிட்டு அதற்காக தன்னுடைய ஒரே பேரான குமாரனே இந்த உலகத்துக்கு என்ன செய்கிறாரு? அனுப்புகிறார். ஆனால் இந்த பக்கத்தில் என்னுடைய தேவை என்ன? பொருளாதார பிரச்சனை, வியாதி பிரச்சனை, வேலை பிரச்சனை, தொழில் பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, பலவிதமான ஸ்ட்ரகிள்ஸ், பலவிதமான டிஃபிகல்ட்டிஸ். அப்போ என்னுடைய பக்கத்திலிருந்து இவைகள் தான் என்னுடைய பிரச்சனைகள். ஆனால் ஆண்டவருடைய பக்கத்திலிருந்து அவர் என்ன பார்க்குறாரு? இவைகள் உன்னுடைய பக்கத்திலிருந்து பார்க்கப்படுகிற பொழுது பெரிய பிரச்சனைகள், என்னுடைய பக்கத்திலிருந்து பார்க்கப்படுகிற பொழுது இதை விட பெரிய பிரச்சனை உனக்கு இருக்குது. அந்த பிரச்சனைகளுக்கு என்ன செய்யணும்? யூ மஸ்ட் ஃபைண்ட் சம் சொல்யூஷன். இப்படியாக மனிதன் இப்படி பார்க்கிறான், அவர் என்ன செய்கிறார்?
அப்படி பார்க்கிறார். இதுக்கு இடையில தான் இந்த பிரச்சனை ஓடிக்கொண்டிருக்கிறது. இப்போ நீங்கள் இதை புரிந்து கொள்கிறீங்களா இல்லையா? இப்போ யோவான் 6ஆம் அத்தியாயத்தை நீங்கள் வாஸ்து பார்க்கும் பொழுது அங்கே ஒரு கூட்டம் மக்கள் அவரை தேடி வர்றாங்க. ஏன் தேடி வர்றாங்க? they wanted to get some food from Jesus. இயேசு கிறிஸ்துவிடத்திலிருந்து உணவு கிடைக்கும். ஏன்னா உணவுக்கு மிக நெருக்கடியான ஒரு காலகட்டம் அந்த நேரத்தில் சரி இவரிடத்துல போனால் நம்ம சாப்பிட்றதுக்கு ஏதாவது தருவான்னு சொல்லிட்டு ஏற்கனவே இந்த மாதிரி அற்புதம் செய்த பார்த்துவிட்டு என்ன செய்கிறார்கள்? அந்த அற்புதத்தை எதிர்நோக்கி சென்ற பொழுது நன்றாக கவனிங்கள், இவர்கள் என்ன எதிர்பார்த்து செல்கிறார்கள்? தங்களுடைய வாழ்க்கையில் இப்பொழுது மிக பிரச்சனையாக தோன்றுகிற சாப்பாடு. ஆனால் இயேசு கிறிஸ்து இந்த சாப்பாடை கொடுத்தாரு ஏற்கனவே ஒரு முறை. ஆனால் அதே விதமான எதிர்பார்ப்போடு இவர்கள் வருகிற பொழுது அவரோ விலகி போகிறார். அடுத்ததாக அவர் திரும்பி வருகிற பொழுது யோவான் 6ஆம் அத்தியாயத்தினுடைய 26-27 வசனங்களை வாசித்து பார்க்கும்போது என்ன சொல்லுனா, அழிந்து போகிற உணவிற்காக நீங்கள் கிரியை செய்யாதீர்கள். இங்கே 2 விஷயத்தை பார்க்குறீங்க. ஒன்று, இவர்கள் தங்கள் பக்கத்திலிருந்து தங்களுடைய பிரச்சனை என்ன என்பதை பார்த்து இவங்களுக்கு என்ன வேணும்? they wanted food, சாப்பாடு. ஆனால் அவர் என்ன சொல்லுகிறார்? இந்த சாப்பாடை எவ்வளவு கொடுத்தாலும் நீ சாப்பிட்டுட்டு இந்த உலகத்திலே அழிஞ்சு போயிடுவேன். ஆனால் நான் உனக்கு என்ன செய்கிறேன்? ஐ ஹவ் brought the eternal food, நித்திய உணவை கொண்டு வந்திருக்கிறேன். அதுதான் நான். என்னையே நீ உணவாக சாப்பிடணும், என்னையே நீ உட்கொள்ள வேண்டும். அதாவது என்னுடன் இணைந்து கொள்ள வேண்டும், என்னை முழுமையாக நீ உள்வாங்கிக் கொள்ள வேண்டும் இந்த அர்த்தம். அதைத்தான் யோவான் 6ஆம் அத்தியாயத்தினுடைய 33ஆம் வசனத்தில் சொல்கிறார். வானத்திலிருந்து இறங்கி வந்த அப்போ நான். இந்த வானத்திலிருந்து இறங்கி வந்த அப்போ இவங்களுக்கு கிடைச்சா இவங்களுக்கு என்ன பிரயோஜனம்? பாவ விடுதலை, பரிசுத்தமான வாழ்க்கை, நித்திய ஜீவன். ஆனால் இவர்கள் இவற்றையெல்லாம் பெரிய தேவைகளாக எண்ண முடியாத ஒரு வாழ்க்கை போராட்டத்தில் இருக்கிறாங்க. இவர்களுக்கு இப்பொழுது என்ன? அப்போ வேணும். இப்போது இயேசு கிறிஸ்து பிரசங்கியாராக வரார். இவருக்கு ஒரு பெரிய பிரச்சனை, ஸ்ட்ரகிள் வந்திருக்கு. அப்படி தானே? இவங்க எதிர்பார்க்கிறத கொடுக்கிறதா, தேவன் என்னை எதற்காக அனுப்பினாரோ அதை வாங்கிறதுக்கு அவங்களுக்கு பிரசங்கம் பண்ணுறதா இல்லையா? ஒரு போதகர் போய் நிற்கிறார். ஜனங்கள் என்ன செய்கிறாங்க? ஐயா எங்களுக்கு பிரச்சனை தீரணும், எங்களுக்கு கஷ்டம் தீரணும், எங்களுக்கு கடன் தீரணும், எனக்கு வேலை கிடைக்கணும், எனக்கு தொழிலில் முன்னேற்றம் கிடைக்கணும் அப்படின்னு பிரசையிட கேட்குறான். ஆனால் தேவர் சொல்கிறார், இவர் எல்லாருக்கும் பாவம் விடுதலை வேணும், பாவ மன்னிப்பு வேணும், ரட்சிப்பு வேணும், மனம் திரும்பின வாழ்க்கை வேணும், இவர்கள் பரிசுத்தாவியை பெற வேண்டும், பரிசுத்த வழி நடத்தப்பட வேண்டும், நித்திய வாழ்வை பண்ணி இதை பிரசங்கம் பண்ணு. கூடியிருக்கிற ஜனங்களெல்லாம் என்ன விரும்புகிறாங்க? தங்களுடைய வாழ்க்கையோடு தொடர்புடைய நன்மைகளை தேடுறாங்க. தேவன் என்ன சொல்கிறார் பிரசங்கியார் இடத்துல? இல்லைப்பா, இவங்களுக்கு மிக முக்கியமான தேவை இது இல்லை. இந்த தேவையெல்லாம் கொடுக்கப்பட்டால் இந்த உலகத்தோடு there will be finished. அதனால் இவங்களுடைய அடிப்படை தேவை இவங்க நினைக்கிறது மாதிரி இந்த உணவு, இந்த பிரச்சனை, இந்த பொருளாதார காரியங்கள் அல்ல. இவங்களுடைய அடிப்படை பேசிக் இவங்களுடைய ப்ராப்ளம் என்ன? இவர்களுக்கு என்ன வேணும்? ரிடம்ஷன் வேணும், சால்வேஷன் வேணும், ஃபர்கிவ்னஸ் ஆஃப் சின் வேணும், இவங்களுக்கு ஒரு born again எக்ஸ்பீரியன்ஸ் வேணும், இவங்களுக்கு நித்திய வாழ்வு வேணும். இப்போ இந்த பிரசங்கர் என்ன செய்வார்? நீங்களே ஒரு பிரசங்கன்னு வச்சிங்களா? எதிரில் இருக்கிற ஜனங்களுடைய தேவைகளின் அடிப்படையில் பிரசங்கம் பண்ணுறதா, இல்லை ஒரு இன்விசிபிள் வாய்ஸ் கேட்குது, இல்லை இவங்களுக்கு தேவை இதுதான், இதை பிரசங்கம் பண்ணு. எதற்கு கீழ்ப்படியணும்? அதுக்கு தான் கீழ்ப்படியணும். அவர் வேண்டும், அவருக்கு கீழ்ப்படியணும்னா அவருடைய வாய்ஸு கீழ்ப்படியணும். இந்த ஜனங்கள் தான் வேண்டும்னா இவங்க வாய்ஸு கீழ்ப்படியணும். ஜனங்கள் கண்ணுக்கு எதிரில் இருக்கிறாங்க, அவர் கண்ணு கெட்டா தூரத்தில் இருக்கிறார். அவர் ஒரு உணர்வைத்தான் தருகிறார். இவர்களோ நம்முடைய கண்களுக்கு முன்பாக இருக்கிறார்கள். இப்போ யாருக்காக நான் பிரசங்கம் பண்ணுவது? புரிகிறதா உங்களுக்கு? புரியுதா? ஏன்னா புரியலைன்னு நான் இன்னொரு முறை பிரசங்கம் பண்ண ஆரம்பித்தா இன்னும் டைம் ஆகிடும். ஏற்கனவே எப்படித்தான் நான் ஷார்டன் பண்ணி பிரசங்கம் பண்ணி முடித்தாலும் சில சொல்லுவாங்க கொஞ்சம் குறைச்சி பிரசங்கம் பண்ணியிருக்கலாம்ல அப்படின்ட்டு. சரி, இப்போது இயேசு கிறிஸ்துவுக்கு என்ன பிரச்சனை? ஜனங்கள் சாப்பாடு வேணும்னு கேட்குறாங்க. தேவன் சொல்கிறாரு, உண்மையே சாப்பாடாக அவர்களுக்கு கொடுக்கணும், இதை அவங்க கேட்க வைக்கணும். இந்த 2 போராட்டங்களுக்கு இடையில் அவர் ஓடி ஓடி போகிறார். கடைசியில் செட்டிலாகி திரும்ப வராரு. அவர் என்ன பண்ணார்? முடிவு பண்ணிட்டார், ஜனங்கள் ஏற்றுக்கொண்டாலும் சரி ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் சரி அவங்க விரும்புகிறதை அல்ல, தேவன் அவர்களுக்கு என்ன வேணும்னு சொல்கிறாரோ அதை தான் சொல்லுவேன். அழிந்து போகிற உணவிற்காக என்ன செய்யாதிருங்கள்? கிரியை செய்யாதிருங்கள். மோசையுடைய உணவை அப்பத்தை சாப்பிட்டவன் என்ன செய்யலை? ஒருவன் போய் சேரலை. நான் தான் வானத்தில் இறங்கி வந்த அப்போ, என்னை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் சொல்கிறார். ரிசல்ட் என்ன பண்ணுறோங்கிறது மேட்ரு கிடையாதுங்க. வாட்ஸ் எ ரிசல்ட்? வாட்ஸ் அவுட்கம்? யோவான் 6ஆம் அத்தியாயத்துடைய 60ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, ஜனங்கள் விரும்பினவைகளை அவர் கொடுப்பது சம்பந்தமாக பிரசங்கம், இதை கொடுக்கத்தான் வந்தேன்.
உங்கள் பிரச்சனைகளை தீர்க்கத்தான் வந்தேன், உங்களுக்கு நன்மை செய்யத்தான் வந்தேன், உங்களுடைய தேவைகளை சந்திக்க தான் வந்தேன், உங்களுடைய கடன்களை தீர்க்கத்தான் வந்தேன் என்று பிரசங்கம் பண்ணாததுனால, தேவன் சொன்னபடியாக நீங்கள் என்னை உட்கொள்ள வேண்டும் என்று பிரசங்கம் பண்ணதுனால அங்கே பார்க்குறாரு எல்லாம் போயிட்டே இருக்கிறாங்க. என்ன நடைபெறுகிறது? யார் இதை கேட்பார்கள்? Who will listen it? இதை யார் கேட்பாங்க? இட்ஸ் a hard teaching. இது கடினமான உபதேசம். மனித வாழ்விற்கு தேவையான காரியங்களை பேசாம என்னென்னமோ பேசிட்டு கிடக்கிறாரு. இதுக்கு ஒரு கூட்டம், இதுக்கு ஒரு பிரசங்கியார், இதுக்கு ஒரு காசு செலவு. ஆனால் அவர் அதை பிரசங்கித்து பார்க்க முடிக்கும் பொழுது ஜனங்கள் என்ன செய்கிறாங்க? போயிட்டே இருக்கிறாங்க. அப்போது தேவன் மக்களுக்கு என்ன வேணும் அதை பிரசங்கம் பண்ணால் என்ன நடக்கும்? ஜனங்கள் போக ஆரம்பிப்பாங்க. ஒரு காலகட்டத்தில் இயேசு கிறிஸ்து சீடர்களை பார்த்தே கேட்பார், அது சரி எல்லாரும் போயிட்டாங்க, நீங்கள் என்ன ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க? ஒருத்தன் சொன்னான், இல்லை நாங்களும் போகலாம் தான், ஆனால் நித்திய ஜீவ வார்த்தைகள் உம்மிடத்தில் அல்லாமல் வேறு எங்கும் கிடைக்காதே. அவ்விதமாக அவன் சொல்லுகிறான். நல்ல கவனிங்கள். சமீபத்தில் ஒரு போதகர், திருநெல்வேலி மாவட்டத்தை சேர்ந்த ஒரு போதகர் என்னோடு கொஞ்ச நேரம் பேசி கொண்டிருந்தபோது எனக்கு நீண்ட கால அறிமுகமுள்ள ஒரு போதகர், அவருடைய திருச்சபையில் ஒரு 6 மாதங்களுக்கு முன்பாக ஒரு கூட்டம், 6-7 மாதங்களுக்கு முன்பாக ஒரு கூட்டம் நடந்தது. அந்த கூட்டத்திற்கு அழைக்கப்பட்ட பொழுது அதிகபட்சம் என்ன ஒரு 250 பேர் 300 பேர் வந்திருக்காங்க. புரிகிறதா? எவ்வளோ பேர்? ஒரு 200லேருந்து 300 பேர்னு வச்சிங்களா. பெரிய சபை தான், 300 பேர் வந்தாங்க. அது நடந்து ஒரு 6-7 மாதம் ஆகிப்போச்சு. அதற்கு பிறகு சமீபத்தில் ஒரு கூட்டம் நடந்தது. அந்த கூட்டத்தை குறித்து இவர் பேசுகிறார். சமீபத்தில் ஒரு கூட்டம் நடந்தது, ஒரு பிரசங்கர் அங்கே அழைத்திருந்தோம். அதுக்கு எவ்வளோ பேர் வந்தாங்க? 3000த்துக்கு அதிகம் வந்தாங்க. அப்போது ஏற்கனவே ஒரு போதகர் வந்தார், அவரும் இயேசுநாதரை பற்றி தான் பிரசங்கம் பண்ணார், அவரும் பைபிளை கொண்டு தான் பிரசங்கம் பண்ணார். அவர் பிரசங்கம் பண்ண வந்த வேளை அவருக்கு எத்தனை பேர் வந்தாங்க? ஒரு 200 to 300, அவ்வளோதான். நிறைய இருக்கையில் காலி. ஆனால் இன்னொரு பிரசங்கர் அவர்கள் 3000 பேர் வருகிறான், அதாவது more than 3000. அப்போ நான் மனசுக்குள்ளே சிந்தித்து பார்த்தேன், வாட்ஸ் ரீசன் ஃபார் திஸ் டிஃப்ரென்ஸ்? இது என்ன? அவரும் ஊழியக்காரனாக வந்தார், இவரும் ஊழியக்காரனாக வந்தார், 2 பேரும் அவர் சொல்கிறாரு நல்ல ஊழியக்காரங்க அப்படின்ட்டு. அப்போ ஏன் வந்து அந்த டிஃப்ரென்ஸ் வந்தது? சில நேரங்களில் பிரபலத்தின் அடிப்படையில் கொஞ்சம் அதிகமான ஜனங்கள் வருவாங்க, அது ஒரு பக்கம் இருக்குது. ஆனால் இந்த 2 பேருக்கும் கொஞ்சம் பிரபலம் உண்டு. ஆனால் ஒருவருக்கு தான் என்ன செய்கிறாங்க? வருகிறாங்க அதிகமானவர்கள். காரணம் என்னவென்று சொன்னால் என்ன? அப்போ தொடர்ந்து அந்த பிரசங்கியார் அந்த திருச்சபையில் என்ன பேசினார், ஒரு 6-7 மாதத்திற்கு முன்னால் சென்றவர் என்ன பிரசங்கித்தார், அந்த 2ஐயும் நான் ஒப்பிட்டு பார்த்த பொழுது, முதலாவது வந்தவர் இயேசு கிறிஸ்து என்ன கொடுக்க வந்தார் என்று பைபிள் சொல்லுகிறதோ அதை பிரசங்கம் பண்ணார். அதுக்கு அதிகபட்சம் 300 பேர் தான், அதுவும் அதிகமான எண்ணிக்கை தான், அவ்வளோ இருந்திருக்க மாட்டாங்க. ஆனால் இந்த ஜனங்கள் ஒரு இயேசுவை எதிர்பார்த்தாங்க. அந்த யோவான் 6ல் எதிர்பார்த்த மாதிரி ஒரு ஜனங்கள் ஒரு இயேசுவை எதிர்பார்த்தாங்க. அந்த இயேசுவை குறித்து பார்க்கும் பொழுது இந்த ஜனங்கள் என்ன இயேசுவை எதிர்பார்த்தாங்க? தங்களுடைய கஷ்டங்களை தீர்த்து வைக்கிற இயேசு, தங்களுடைய கவலைகளை தீர்த்து வைக்கிற இயேசு, தங்களுடைய வியாதிகளை நீக்கிற இயேசு, தங்களுக்கு ஒரு நல்ல நம்பிக்கையை தருகிற ஒரு இயேசு, தங்களுடைய வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும் என்கிற உறுதியை தருகிற இயேசு. இந்த இயேசு அவர்கள் எதிர்பார்த்தார்கள். இந்த இயேசு இவர் போதித்தார். இவர்கள் எந்த விதமாக தங்களுடைய இயேசு இருக்க வேண்டும் என்று எதிர்பார்த்தார்களோ அந்த இயேசுவை இவர் பிரசங்கித்தார். உங்களுடைய கண்ணீரில் துடைக்கப்படும், உங்களுடைய கவலையில் நீக்கப்படும், உங்களுடைய பிரச்சனைகள் நீங்கும், உங்களுடைய வியாதிகள் அகலும், அவ்விதமாக சொல்லி பிரசங்கித்தார். சாட்சியும் சொன்னார். இன்றைக்கி நிறைய பிரசங்கிமார்கள் வந்து சாட்சி சொல்லுவாங்க. ஒரு காலத்தில் நான் எந்த மாதிரி ஒரு பாவத்தில் இருந்தும் தெரியுமா, எந்த மாதிரி ஒரு பொருளாதார பின்தங்கிய நிலைமையில் இருந்து பாருங்கள், இன்றைக்கு ஆண்டவர் எனக்கு எவ்வளவு அருமையான வாகனங்களை கொடுத்துருக்கிறார், எவ்வளோ அருமையான வீட்டை கொடுத்துருக்கார், எவ்வளோ அருமையான வசதி கொடுக்கிறார். இதே ஆண்டவர் இன்றைக்கும் உயிரோடு உங்கள் மத்தியிலே வாழுகிறார், நீங்களும் விசுவாசித்தால் இதை விட உங்களுக்கு நல்ல வாகனத்தை கொடுப்பார். இப்பொழுது வாகனங்கள்னு சொல்ல கார் வண்டியெல்லாம் பெரும்பாலும் ஊழியக்காரங்க என்ன செய்கிறதில்ல, சுட்டி காட்டலாம், ரொம்பவும் சீப்பாக போச்சு, நேராக ஏர்கிராஃப்ட் தான். அப்போ இவர் தன்னுடைய சாட்சியை சொல்லிட்டு என்ன போறாரு, என்னுடைய வாழ்க்கையில் அந்த அற்புதத்தை செய்த ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்வார். சிலர் சொல்லுவாங்க, என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் விதமான ஒரு பெரிய வியாதியிலிருந்து விடுதலை செய்தார். அதே சாட்சியை எல்லா கூட்டத்துக்கும் சொல்வார். அதே போல் உங்கள் வாழ்க்கையிலையும் ஆண்டவர் பெரிய அற்புதம் செய்வார், வியாதியை குணமாக. இவர் எந்த கூட்டத்துக்கு போய் சொல்வார். நான் ஒரு நாள் சிந்தனை பண்ணி பார்த்தேன், ரைட்டு தான், இவருடைய வாழ்க்கையில் வியாதி சுகமாகி அதனுடைய விளைவாகி ஒரு ஊழியத்துக்கு இப்போ ஊழியம் செஞ்சுட்டு இருக்கிறார். இதை ஒன்றும் மறுக்கிறதுக்கு இல்லை.
அதுபோல் இன்னொருவர் என்ன பண்ணுறாரு, தன்னுடைய வாழ்க்கையில் மிகவும் எளிய வறுமை நிலைமையில் இருந்து இப்போ இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகு என்ன நல்ல வசதியான நிலைமைக்கு வந்ததாக இவர் சொல்லுகிறார். அதையும் நாம் அப்படி இல்லை அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஆனால் பிரசங்கிக்கப்படுகிற பொழுது தாங்கள் பொருளாதார ரீதியில் உயர்வுக்கு வந்த சாட்சி சொல்லுகிறோம், வியாதியிலிருந்து விடுதலடைந்த சாட்சி சொல்லுகிறோம். ஆனால் இன்றைக்கு இந்த சமுதாயத்தில் நான் ஒரு முன்மாதிரியுள்ள ஒரு வாழ்க்கையை வாழுகிறேன், இயேசு கிறிஸ்துவுக்கு சாட்சியாக வாழுகிறேன், பரிசுத்தமான ஒரு வாழ்க்கைக்கு என்னை ஒரு உதாரணமாக வாழ்கிறேன் என்று ஏன் சொல்லவில்லை? அதுதானே கிறிஸ்துவினால் வருவது இல்லையா? புரிகிறதா உங்களுக்கு? உங்களுடைய வாழ்க்கையில் நடந்த வியாதியிலிருந்து கிடைத்த விடுதலையை எல்லா கூட்டங்களுக்கும் சொல்லுகிறீர்கள், வறிய நிலைமையிலிருந்து நல்ல புற நிலைமைக்கு வந்து சொல்லுகிறீர்கள். ஆனால் ஒரு மனிதன் இயேசு கிறிஸ்துவினால் வருகிற சந்திக்கப்படுகிறது என்ன நடக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போஸ்தலர்கள் 1:8 சொல்லுகிறது, பரிசுத்தாவி உங்கள் மேல் வருகின்ற பொழுது நீங்கள் பணக்காரர்களாவீர்கள். பரிசுத்தாவி உங்கள் மேல் வருகிற பொழுது எல்லா வியாதி விடுதலை அடைவீர்கள். பரிசுத்தாவி உங்கள் மேல் வருகிற பொழுது பெட்டிக்கடை நடத்தி கொடுத்து நீங்கள் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் நடத்துவீங்க. பரிசுத்தாவி உங்கள் மேல் நடக்கிற பொழுது அமிஞ்சிக்கரையில் வேலை பார்த்தீர்கள், அமெரிக்காவில் வேலை பார்ப்பீர்கள். இதே பைபிள் சொல்லுது. பரிசுத்தாவி உங்கள் மேல் வருகிற பொழுது you will be strengthened. அதுக்கு அடுத்து என்ன நடக்கும்? நீங்கள் எனக்கு அவருக்கு சாட்சி. என்ன சாட்சி சார்? இயேசுநாதர் வியாதியாக இருந்தார், குணமடைந்த சாட்சியா? இயேசுநாதர் வசதி குறைவாக இருந்தார், அப்புறம் ரொம்ப வசதியாக வந்தார், அந்த சாட்சியா? இயேசுநாதர் நிறைய பிசாசு இருந்து அப்புறம் துரத்தி விடப்பட்டு ஃப்ரீயான அந்த சாட்சியா? இயேசுனுடைய சாட்சி என்ன? அவர் பரிசுத்தத்துக்கு சாட்சி, அவர் உண்மைக்கு சாட்சி, அவர் நீதிக்கு சாட்சி, அவர் பொறுமைக்கு சாட்சி, அவர் தாழ்மைக்கு சாட்சி, அவர் சாந்தத்துக்கு சாட்சி, அவர் பணாசி எதிர்ப்புக்கு சாட்சி, அவர் பொருளாசி எதிர்ப்புக்கு சாட்சி, அவர் உலக எதிர்ப்புக்கு சாட்சி. அதுதானே சாட்சி. நான் சொல்லுகிற சரியா தவறா? அப்போ இன்றைய ஒரு பிரசங்கியார் பிரசங்கம் பண்ணுகிற பொழுது வியாதியில் விடுதலை அடைந்த சாட்சியை சொல்லுகிறீங்க, பொருளாதார உயர்வடைந்த சாட்சி சொல்றீங்க. இந்த சாட்சியை சொல்லுங்க. இன்றைக்கு என்னுடைய வாழ்வினை எடுத்துக்கொள்ளுங்கள். நான் உண்மையாக வாழ்கிறேன், உத்தமமாக வாழ்கிறேன், பொருளாசேற்றவனாக வாழ்கிறேன், பணாசேற்றவனாக வாழ்கிறேன், ஆடம்பரமற்றவனாக வாழ்கிறேன், உலகத்தை இசைந்து போகாமல் வாழ்கிறேன், பொறுமையோடு வாழ்கிறேன், தாழ்மையோடு வாழ்கிறேன், உண்மையோடு வாழ்கிறேன், ஒழுக்கத்தோடு வாழ்கிறேன். இப்படி சொன்னால் அதுதான் இந்த கேடுகட்ட சமுதாயத்திற்கு ஒரு சவாலாக இருக்கு. அப்படித்தானே? ஆனால் இவர் என்ன சொல்லுகிறார்? நான் வியாதியிலிருந்து விடுதலை அடைந்தேன். அப்போ அந்த திருநெல்வேலி கதையை பார்த்தீங்கன்னு சொன்னால், திருநெல்வேலி கதைன்னா ஒன்று அல்வாவே நினச்சிட்டு இருக்கக்கூடாது, இது வேறு கதை. சரி, அப்போது இந்த திருநெல்வேலி கதையில் 300 பேர் ஒருத்தருக்கு 3000 பேர் வந்த காரணம் என்ன? இன்னொருத்தர் என்ன பண்ணார்? ஜனங்கள் எப்படிப்பட்ட ஒரு இயேசு தங்களுக்கு வேண்டும் என்று எதிர்பார்க்கிறாளோ அப்படிப்பட்ட ஒரு இயேசுவை பிரசன்ட் பண்ணார். ஆனால் முன்னாடி முதல்ல போனவர் என்ன பண்ணார்? ஒரு ஊழியக்காரங்கிற முறையில் தன்னுடைய தனிப்பட்ட அனுபவங்களை சொல்கிறதில்ல, இந்த பைபிளில் இயேசுநாதர் என்ன கொண்டு வந்ததாக சொல்லுகிறதோ அதை சொன்னார். அல்லேலூயா. இதுதான் இன்றைய நிலைமையாக இருக்கின்றது. இதுதான் இன்றைய பெரிய பிரச்சனையாக இருக்கிற. இதை நாம் என்ன செய்ய வேண்டும்? புரிந்து கொள்ள வேண்டும். இப்போது அடுத்தபடியாக பார்க்கும் பொழுது, சரி, அப்படி என்றால் வேறு ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்காதா? பொருளாதார ரீதியாக, சரீர ரீதியாக நன்மை கிடைக்காதா? கிடைக்குங்க. மத்தேயு 6:33 அது என்ன சொல்லுகிறது? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் கூட கொடுக்கப்படும். Seek first the kingdom of God and also his righteousness, then all these things will be added unto you. நல்ல கவனிங்க, இந்த வசனம் என்ன சொல்லுது? தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அப்போது அந்த வசனம் என்ன சொல்லுகிறது? கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்குவோம். நீங்கள் கடவுளுடைய ராஜ்யத்தை தேடணும். கடவுளுடைய ராஜ்யம்னு சொன்னால் பரிசுத்தத்தை தேடணும், அதான் ராஜ்யத்துக்குள்ள. உண்மையை தேடணும், ஒழுக்கத்தை தேடணும், நீதியை தேடணும், நல்ல மனசாட்சியை தேடணும், நித்திய வாழ்வை தேடணும், தேவனுக்கு பிரியமாக வாழ்கிற வாழ்க்கையை தேடணும். இதுதான் தேவனுடைய ராஜ்யத்தை தேடுறது. புரிகிறதா? இப்படி தேடினா உங்களுக்கு என்ன நடக்கும்? என்ன நடக்கும் சொல்லுங்க? இவைகள் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆனால் இந்த வசனத்தை நீண்ட காலமாக நானும் படித்து பிரசங்கம் பண்ணுகிற பொழுது முதல் டைமில் இருந்த சிந்தனை என்னென்னா, ஓஹோ, இந்த உலக ரீதியான பிரச்சனைகள் தீர்க்கணும்னா, அதாவது நம்முடைய வியாதி நீங்கணும்னா, கடன் பிரச்சனை நீங்கணும்னா, நல்ல வேலை கிடைக்கணும்னா, நல்ல தொழில் முன்னேற்றம் அடையணும்னா, குடும்ப பிரச்சனை நீங்கணும்னா முதலாவது என்ன செய்யணும்? தேவனுடைய ராஜ்யத்தை தேடணும். அப்பொழுது அதுக்கு பதிலாக என்ன செய்யப்படும்? அதாவது ஒரு முதலாளிக்கு வேலை செய்து அந்த வேலைக்கு பதிலாக சம்பளம் கொடுக்கறது மாதிரி. நல்ல கவரிங்க, இந்த வசனத்தை நீங்கள் கொஞ்சம் ஆழமாக சிந்திக்கணுங்கிறதுக்காக நான் அதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்கிறேன். இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது நம்ம அநேகர் என்ன நினைக்கிறோம்னா, தேவனுடைய ராஜ்யத்தை தேடுகிறது என்ற காரியத்தை செய்தால்
இந்த உலக வாழ்க்கையின் தேவைகள் எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும். அப்படி தானே புரிஞ்சுக்கிறோம்? இஸ் ரைட் ஆர் ராங்? அப்படி தானே புரிஞ்சுக்கிறோம். ஆனால் அந்த வசனம் அப்படி அல்ல. அந்த வசனத்துடைய அர்த்தம் அப்படி இல்லை. நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தை தேடணும். அதாவது தேவனுக்கு பிரியமாக வாழ்ந்தா, மனம் திரும்பி வாழ்ந்தா, பரிசுத்தமாக வாழ்ந்தா, நீதியாக வாழ்ந்தா இவைகளெல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லி, நீதியாக பரிசுத்தமாக நேர்மையாக வாழ்ந்ததற்கான ஒரு ரிவார்டாக இவைகள் அல்ல. அந்த வசனம் என்ன சொல்லுகிறது? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் கூட கொடுக்கப்படும். அப்போ என்ன அர்த்தம்? கொடுக்கப்படுவது எது? கூட கொடுக்கப்படும், அடிஷ்னல். கொடுக்கப்படுவது எது? அதை நீங்கள் கண்டுபிடிச்சதான் அடுத்த பகுதி போக முடியும். அதே நம்ம ஒழுங்காக புரிஞ்சிக்காதபடிக்கு நம்ம ஊர்பட்ட பிரசங்கம் பண்ணி என்ன பிரயோஜனம்? கூட கொடுக்கப்படும்னு சொன்னால், நீங்கள் இப்போல்லாம் எந்த ஒரு மார்க்கெட்டுக்கு போனாலும் சரி, மாலுக்கு போனாலும் சரி, ஒரு பொருளை வாங்கினா என்ன செய்கிறான்? ஏதாவது ஒரு ஃப்ரீபி, ஏதாவது ஒரு ஃப்ரீ கொடுக்குறான், அப்படி தானே? இது உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்கும், ஒரு ஆஃபர் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா, நான் சமீபத்தில் சில பிள்ளைகளுக்கு, அதாவது ஒரு கூட்டத்துக்கு வந்த பிள்ளைகளுக்கு இந்த டார்க் ஃபேண்டசி பிஸ்கட் வாங்க போனேன். 2 பாக்கெட் வாங்கணும், அடிஷனல் 2 பாக்கெட் பிஸ்கட் கொடுத்தான் வேற ஒரு கம்பெனி போகணும். இது கொடுங்க, இது எனக்கு வேண்டாம், இது 2 பாக்கெட் இந்த பிஸ்கட் போதுங்கண்ணா. இல்லைங்க, இதுக்கு ஃப்ரீயாக கொடுக்கணும், இது ஒரு ஆஃபர் இருக்குது அப்படின்னா. இப்போது நான் இந்த பிஸ்கட்டை எதுக்காக வாங்கணும்? இந்த அடிஷனலாக ஒன்று கொடுக்குறானே, அதுக்காக இதை வாங்கணுமா? இல்லை இதை வாங்கிட்டு அதை கூட கொடுக்குறான், அதை வாங்கணுமா? இப்போது நான் அடுத்த அந்த கடைக்கு போகிறேன். எனக்கு உண்மையில் ஒரு ஹியூமன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எனக்கு ஒரு சிந்தனை, இன்னும் 4 பாக்கெட் வாங்குவோமா? புரிகிறதா? ஏன்னா 2 பாக்கெட் பிஸ்கட் கிடையாது. அப்போ நான் யோசனை பண்ணி பார்க்க, நமக்கு 2 பாக்கெட் தான் தேவை. இப்போ நான் அடிஷனல் 4 பாக்கெட் வாங்குறதுக்கு ஏன் யோசிக்கிறோம்? ஃப்ரீ. அப்போ அந்த 4 பாக்கெட் பிஸ்கட்டு தேவை நம்ம யோசிக்கல. 4 பாக்கெட்டுக்கு பின்னால் என்ன வருது? இப்போ சில இடத்துல பார்த்தீங்கன்னா, சில வீடுகளில் ஆக்ஸ்போர்ட் டிக்ஷனரி சார், உலகத்தில் ரொம்ப பிரபலமான டிக்ஷனரி, இது மொத்தத்தில் நீங்கள் கடையில் போய் வாங்கினா 5000 ரூபா ஆகும். நான் உங்களுக்கு என்ன செய்கிறேன்? ஒரு ஆஃபர் போட்டிருக்கோம். அந்த ஆஃபர் மட்டும் டெய்லி வேலை செய்யும். ஒவ்வொரு முறை வரலாம் ஆஃபர் தான் சொல்லுவான். 1500 ரூபாய் தரோம் அப்படிம்பா. இவங்க கேட்டவுடனே 5000 புக்கு 1500 ரூபா கிடைக்குது. ஆனால் இவங்க டிக்ஷனரியில் ஒரு நாள் கூட ஒரு வார்த்தைக்கு அர்த்தம் தேடுறது கிடையாது. புரிகிறதா? டிக்ஷனரியை வாங்கி வீட்டுக்குள்ளே வச்சுருப்பாங்களே ஒழிய, ஒரு வார்த்தைக்கு அர்த்தம் தேடினா என்ன செய்ய மாட்டாங்க? அதை எடுத்து தேடவே மாட்டாங்க. முதல்ல சில தினங்களுக்கு அதை புரட்டி பார்த்துட்டு ஓரம் வச்சு அதை தூசி அடையும். ஆனால் 5000 ரூபா பொருள் 1500 கொடுக்குறானே. என்கிட்ட கூட ஒரு சில நேரங்களில் அந்த மாதிரி நிற்கிறவள்ள மற்றவங்க சொல்லுவோம், வாங்க பிரதர் 5000 ரூபா பொருள் என்ன செய்கிறேன்? வாங்குகிற ரைட்டு தான் ஐயா. நான் அந்த டிக்ஷனரியை புரட்டி பயன்படுத்துகிறவனாக இருந்தால் அவன் 5000 பொருளை 1500 ரூபாய் தந்தால் அது நல்லது. நான் பயன்படுத்தாதவனுக்கு இது என்ன பிரயோஜனம்? புரிகிறதா? அப்போ அந்த சலுகைக்காக அதை வாங்குறதில்ல, அது வேணும்னு தான் நீங்கள் என்ன செய்யணும்? வாங்கணும். அது வேணான்னு சொன்னால் சும்மா கிடச்சா கூட அது நம்ம வீட்டில் இடத்த அடைச்சிட்டு இருக்கோம். அப்படி தானே? சும்மா வாங்கிட்டு சொன்னால் வேண்டாம், ஏன்னா அந்த டிக்ஷனரி புரட்டுறது இல்லை அப்படின்னுங்கிற மாதிரி இருந்தால் அதை வாங்குறது என்ன பிரயோஜனம் இருக்குது? அப்போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்ல, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படி சொல்லி என்ன அர்த்தம்னா, நீங்கள் தேட வேண்டியதும் அடைய வேண்டியதும் தேவனுடைய ராஜ்யம் தான். அதாவது தேவனால் வழிநடத்தப்படுகிற ஒரு வாழ்க்கை, தேவனுடைய ஐக்கியத்தில் வாழ்கிற ஒரு வாழ்க்கை, தேவனால் மாற்றப்பட்ட ஒரு வாழ்க்கை, தேவனால் பரிசுத்தமாக்கப்பட்ட வாழ்க்கை, இதைத்தான் தேடணும். இதற்கு உங்களுக்கு கூட கொடுக்கப்படுகிறது. புரிகிறதா? அப்போ கூட கொடுக்கப்படுகிறதுக்காகவே இதை தேடலாமா தேட வேண்டாமா? சொல்லுங்கள் ஐயா. ஹோட்டலில் ஒரு இதை விட கொஞ்சம் ஈஸியாக உங்களுக்கு புரியும். ஹோட்டலில் போகிறோம், தோசை என்ன விலைன்னு கேட்குறோம், ஒரு 40 ரூபா 50 ரூபா சொல்கிறோம் வச்சுங்க. அப்புறம் தோசை சாப்பிட்றதுக்கு என்ன வேணும்? சட்னி வேணும், சாம்பார் வேணும். அப்போ சட்னி சாம்பார் வேணும். சட்னி எவ்வளவு, சாம்பாருங்கிட்ட அவன் என்ன சொல்கிறான்? ஃப்ரீங்கிறான். இப்போது நீங்கள் அடுத்த முறை அந்த ஹோட்டலில் போய் இதை வாங்க போகிறவங்கள எதற்காக வாங்க போவீங்க? தோசைக்காக வாங்க போவீங்களா, சாம்பாருக்காக வாங்க போவீங்களா? இந்த ஹோட்டலில் சொன்னாயா சாம்பார் ஃப்ரீ, தோசை வாங்கினா என்ன கிடைக்கும்? சாம்பார் கிடைக்கும். தோசை வாங்கினா சட்னி கிடைக்கும். இப்போ நான் எதுக்கு போகிறேன்? தோசை வாங்கினா தானே சட்னி கிடைக்கும், தோசை வாங்கினா தானே சாம்பார் கிடைக்கும். அதனால் நான் வாங்க போகிறேன். அப்போ இவன் எதற்காக தோசையை வாங்குறான்? சட்னி சாம்பாருக்காக. ஆனால் ஒரு மனுஷன் எதுக்காக தோசையை வாங்கணும்? தோசைக்காகவே வாங்கணும் சார், சட்னிக்காக வாங்கக்கூடாது. அப்படி தானே? இப்போ பெரிய சொம்பெல்லாம் எடுத்துகிட்டு வரான். ஊத்தியா எதுக்கு? தோசை வாங்கினா சாம்பார் தருவேன்னு சொன்னியே, இப்போ எதுக்கு வரான்?
சாம்பார். புரிகிறதா? இப்போ நிறைய கிறிஸ்தவங்க இந்த சாம்பார் கிறிஸ்தவங்க தான். இப்போ நாம் வந்து பார்க்கும் பொழுது நான் ஏன் வந்து பரிசுத்தமாக இருக்கிறேன்? இந்த சாம்பாருக்காக. நான் ஏன் மனம் திரும்பணும் தெரியுமா? இந்த சட்னிக்காக. நான் ஏன் உண்மையாக இருக்கிறது தெரியுமா? இந்த சாம்பாருக்காக. புரிகிறதா? என்ன சாம்பார்? கூட கொடுக்கப்படும் சொல்லப்பட்டதல்லவா, அதற்காக. இப்போ நிறைய பேர் பார்த்துக்கிட்டா இவ்வளோ உத்தமம் உண்மையுமாக வாழ்ந்து எனக்கு என்ன பிரயோஜனம் அப்படி கேட்பாங்க. கேட்டிருக்காங்க இல்லையா? அவன் கைவிட்டு வாங்குறான், லஞ்சம் வாங்குறான், அநியாயம் அக்கிரமம் பண்ணுறான், நான் எதுவும் பண்ணாதபடிக்கு இவ்வளோ நீதி நேர்மையமாக வாழ்ந்து என்ன பிரயோஜனம்? என்ன சொல்ல வரான்? அவங்கெல்லாம் அந்த விதமாக செஞ்சு அவங்களுக்கு நிறைய பெனிஃபிட் கிடைச்சிது. நான் இவ்வளோ உண்மை உத்தமாக வாழ்ந்தால் எனக்கு இந்த சாம்பார் சட்னி என்ன செய்யலை, கிடைக்கல. ஆனால் இதில் இருக்கிற உண்மையை நம்ம நல்லா புரிஞ்சுங்க. இந்த அளவுக்கெல்லாம் நம்ம சிந்திக்கலாமா, நீங்கள் யோசிக்கலாம். நீங்கள் ஆண்டவர் நமக்கு வாக்களித்தது தேவனுடைய ராஜ்யம்தான். அந்த தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே தான் உங்களுடைய எல்லா ஆசீர்வாதமும் இருக்குது. அந்த நீதி, அந்த பரிசுத்தம், அந்த உண்மை, அந்த தேவ உறவு, தேவ ஐக்கியம், அந்த நித்திய நம்பிக்கை, these are all the true blessings. இதற்குள்ள தான் உங்கள் வாழ்க்கை இருக்குது. அல்லேலூயா. இவைகளை நீங்கள் பெறுகிற பொழுது அங்கே you are blessed. அடிஷனல் என்னது? சரீர நலனுக்கானது கிடைக்கும். அது கூட ஃப்ரீபி. புரியுங்களா? ஃப்ரீ கிஃப்ட். அதை வாங்கிறதுக்காக நீங்கள் உண்மையாக இருக்கிறதில்ல. நிறைய பேர் வந்து உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதம் நிகழ வேண்டுமா, உங்களுடைய வாழ்க்கையில் அதிசயமான காரியம் நடக்க வேண்டுமா, உங்களுடைய தொழில் முன்னேற்றம் அடைய வேண்டுமா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நீங்கள் என்ன செய்யுங்கள்? ஏற்றுக்கொள்ளுங்கள். இவர் எதற்கு ஏற்றுக்கொள்கிறார்? தொழில் ஆசீர்வதிக்கப்படுறதுக்கு, வேலை கிடைக்கிறதுக்கு இல்லையா? நீங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுங்க பிரதர். உங்கள் பொண்ணு நிச்சயமாக நீட் எழுதி என்ன செய்யும்? பாஸ் பண்ணி டாக்டர் ஆகிடும். உங்கள் பையன் நிச்சயமாக என்ன செய்வோம்? டாக்டர் ஆகிடுவான். என்ன பண்ணுங்க? நீங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுங்க. அப்போ ஆண்டவர் எதுக்கு ஏற்றுக்கொள்கிறோம்? பையன் என்ன செய்யணும்? எப்படியும் டாக்டர் ஆகணுங்கிறேன்னு குறியாக இருக்கிறான். இல்லை பையன் இருக்கிறான் இல்லையா, அம்மா குறியாக இருக்கிறாங்க. பையன் பொறுத்துக்குவான், அம்மா பொறுத்துக்க மாட்டாங்க. பையன் வந்து நீட்டு படித்து பாஸ் ஆகாமல் இருந்தாலும் அவன் சமாளிச்சுக்குவான், இது ஹேங் பண்ணிடும். இப்போ அதனால் இவன் என்ன பண்ணுறாரு? கிறிஸ்துவ கூட்டத்துக்கு வந்து இயேசுநாதரை ஏற்றுக்கொள்கிறார். எதற்கு? பையன் நீட்டில் என்ன செய்யணும்? நல்ல மார்க் வாங்கி டாக்டராக போகணும். அப்போ இயேசுநாதர் எதற்காக வந்தார்? எதுக்குங்க ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுங்க? வீட்டில் பிள்ளைகளுக்கு கல்யாணமே ஆகலைங்க. அப்போ எதுக்கு நீங்கள் இயேசுநாதரை ஏற்றுக்கொள்ளுங்க? கல்யாணம் ஆகிறதுக்கு. இதெல்லாம் சாம்பார் கிறிஸ்தவம், சட்னி கிறிஸ்தவம். ஆனால் ஆண்டவர் சொன்னார், தேவனுடைய ராஜ்யத்தை முதலாக தேடு, அதற்குள்ளே எல்லாம் இருக்குப்பா. அடிஷனலாக உனக்கு என்ன கிடைக்கும்? பொருளாதார நன்மையும் கிடைக்கும். உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு நல்ல விதமான கால்நடை சரீர நன்மையும் கிடைக்கும். உன்னுடைய வாழ்வு தேவையான நன்மைகள் கிடைக்கும். ஆனால் இந்த தேவனுடைய ராஜ்யத்திலேயே எல்லா ஆசீர்வாதமும் இருக்கிறது. நீங்கள் பரிசுத்தமாக வாழ வந்து விட்டீங்களா, அந்த பரிசுத்தமே ஒரு பெரிய ஆசீர்வாதம். நீங்கள் உண்மையாக வாழ வந்து விட்டீங்களா, அந்த உண்மையே பெரிய ஆசீர்வாதம். அந்த உண்மைக்கு உங்களுக்கு ஒரு பெரிய பொருளாதார பதில் கிடைக்காம இருந்தாலும் அந்த உண்மையே உங்களுக்கு ஆசீர்வாதமாக விளங்கும். அல்லேலூயா. நான் உண்மையோடு வாழுகிறேன், உத்தமத்தோடு வாழுகிறேன். தானியலை பிடிச்சிட்டு இந்த பார், நீ வந்து கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணால் அவனை சிங்க கோபியில் போடுவோம் அப்படி சொன்னவள்ள கூட அவன் என்ன பயப்படலை. அப்படி தானே? அதற்காக உண்மையை விடலை, அதற்காக உத்தமத்தை விடலை. காரணம் என்னென்னா அந்த உண்மை தாங்க ஆசீர்வாதம். உலகத்தில் நமக்கு காசு பணம் தரக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க, நம்முடைய திறமையை அதுக்கு உதவி செய்யும். ஆனால் நமக்கு உண்மையை தருவதற்கு யாரும் கிடையாது. அம்மா அப்பாவும் தர முடியாது, நல்லா படிக்க வைக்க முடியும் நம்மளை, அவ்வளோதான். நல்ல வேலை வாங்கி தர முடியும், நல்ல பொண்ணு கட்டி வைக்க முடியும். பொண்ணு கட்டி வைக்கிறது இவங்களே அவன் யார் கேட்டான்? அவனை தேடிக்கிறான், அவளை தேடிக்கிறாங்க. அப்படித்தானே? சரி. ஆனால் பரிசுத்தத்தை யார் தான் தர முடியும்? ஆண்டவர் தர முடியும். ஆனால் நம்ம ஆள் என்ன நினைக்கிறானா, பரிசுத்தத்தை வச்சு என்னங்க பண்ணுறது, நீதியை வச்சு என்ன பண்ணுறது? நீதியை மதிக்காத உலகம், உண்மையை மதிக்காத உலகம், பரிசுத்தத்தை மதிக்காத உலகம், உத்தமத்தை மதிக்காத உலகம், பண ஆசை இல்லாதவனா பொருளாசை இல்லாதவனா வாழ்ந்தா என்ன எனக்கு பாராட்டு விழா நடத்த போகிறாங்க? இல்லை மாலை போட்டு எனக்கு வந்து வரவேற்பு கொடுக்க போகிறாங்களா? ஒன்றும் பண்ண போகிறது கிடையாது. இப்போ காசு இருந்தால் தான் என்ன செய்வாங்க? அது சாதாரண மனுஷனாக இருந்தாலும் சரி, அரசியல்வாதியாக சரி, ஊழியக்காரனாலும் சரி, இப்போ காசு இருந்தால் தான் என்ன பண்ணுவாங்க? ஆமாங்க, நல்ல வசதி இருந்தால் ஊழியக்காரர் அப்படி வரவில்லையே என்ன பண்ணுவாங்க? ஒரு விசேஷமான வரவேற்பு கொடுப்பாங்க. ஆனால் அது இல்லைன்னா யாருங்க மதிப்பாங்க? உண்மையை உலகம் மதிக்குதா? இல்லை. உண்மையை உலகம் மதிக்கிறதோ மதிக்கவில்லையோ, பரிசுத்தத்தை உலகம் மதிக்கிறதோ இல்லையோ, அந்த பரிசுத்தம் உன்னுடைய வாழ்க்கையில் இருந்தால் உனக்குள் அது ஒரு பெரிய ஆசீர்வாதம் செயல்படும். ஆண்டவர் உன்னை மதிக்கிறார், அது உனக்கு ஒரு பெரிய நிறைவை ஏற்படுத்தும். ஆகையால் கிறிஸ்தவர்களாகி நம்ம இதை புரிந்து கொள்ள வேண்டும். தேவ ராஜ்யத்துக்குள்ள தான் ஆசீர்வாதம் இருக்குது. இதெல்லாம் கூட கொடுக்கப்படுகிறது, அதையே குறிவைத்து செயல்படலை. பரிசுத்தமாக வாழ்ந்தால் இதெல்லாம் கிடைக்கும் அப்படி அல்ல. பரிசுத்தமாக வாழ்ந்தால் இதுவும் கிடைக்கும்.
உண்மையாக வாழ்ந்தால் இது உங்களுடைய. ஆனால் நீ உண்மையாக வாழ்ந்தால் உண்மையே உன்னை வாழ வைக்கும், பரிசுத்தமே வாழ வைக்கும். கொஞ்சமாக இருந்தாலும் சரி, அதிகமாக தான் சரி. அப்போ சரி பவுலிடத்தில் இருந்தது என்ன? அந்த உண்மை, அந்த உத்தமம், அந்த பரிசுத்தம். ஒரு காலகட்டத்தில் சொல்லுவார், 1 தீமோத்தேயு 6:6 போதுமென்ற மனதுடனே கூடிய தேவபக்தி மிகுந்த ஆதாயம். அந்த உண்மையான தேவபக்தி இருந்த பொழுது அதுவே அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு நல்ல பூஸ்டிங்காக இருந்தது. அதுவே வாழ்விற்கு ஒரு பெரிய சந்தோஷமாக இருந்தது. எனவே தான் பிலிப்பியர் 4ஆம் அத்தியாயத்தினுடைய 11ஆம் வாசிப்பு, எந்த நிலைமையில் இருந்தாலும் மனரம்மியமாக இருக்கிறேன். ஆம் அருமையானவர்களே, நீங்கள் பரிசுத்தத்தை பெறுகிற பொழுது அது உங்களுடைய வாழ்வில் ஒரு பெரிய ஆசீர்வாதமாக இருக்க உணர்வுகள். எல்லா புயல்களுக்கு நடுவிலே, எல்லா போராட்டங்களுக்கு நடுவிலே, எல்லா நெருக்கடிகளுக்கு நடுவிலே, எல்லாவித பிரச்சனை நடுவிலே உங்களுக்குள் இருக்கிற பரிசுத்தம் உங்களை தாங்கும், திடப்படுத்தும், தைரியப்படுத்தும், நல்மனசாட்சியை கொடுக்கும். வாழ்க்கையுடைய எந்த பிரச்சனை வந்தாலும் நான் கர்த்தருக்கு முன்பாக உண்மையாக வாழுகிறேன், நான் கர்த்தருக்கு முன்பாக ஒழுக்கமாக வாழுகிறேன், நான் கர்த்தருக்கு முன்பாக நேர்மையாக வாழும்படியாக கர்த்தர் கிருபை கொடுத்திருக்கிறார். எந்த புயல் அடித்தாலும் சரி, புயல் அடித்து ஓயும், நான் நின்று கொண்டிருப்பேன். அல்லேலூயா. ஆண்டவர் நிற்க வைக்கிறார். எனவே இந்த தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள ஆசீர்வாதம் இருக்கிறது. அப்போ அற்புதம் நடக்குமா? நடக்கும். பொருளாதார நன்மை கிடைக்குமா? கிடைக்கும். வேலை கிடைக்குமா? கிடைக்கும். தொழில் உயர்வு கிடைக்குமா? கிடைக்கும். கிடைத்தாலும் சரி, கிடைக்காம இருந்தாலும் சரி, கிடைக்க வேண்டிய பரிசுத்தம், உண்மை, நீதி கிடைக்கும் பொழுது அதுவே பெரிய ஆசீர்வாதம் மாறும். ஆனால் ஆண்டவர் எல்லா நன்மைகளையும் செய்கிறவர் தான். அதனால் நான் துவக்கத்தில் நிறைய காரியங்களை சொல்லுவது போல் ஆண்டவர் செய்ய மாட்டாருங்கிற அர்த்தத்தில் அல்ல, செய்வார். ஆனால் அடிப்படை என்னவென்றால், முதலாவது தேவனுடைய ராஜ்யம் தேடப்படும். சரி, இப்போ தேவனுடைய ராஜ்யத்தை தேடும் பொழுது என்ன நடக்கும்? ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் தேவன் அவனுடைய வாழ்வை ஆளுகை செய்கின்ற பொழுது அந்த ஆளுகையினுடைய விளைவாக அவன் எல்லா சூழல்களிலும் வாழ்ந்திருக்க இயன்றவனாக மாறுவான். அல்லேலூயா. மனித வாழ்க்கையில் ஏன் எல்லாம் இருந்தும் அனைவருடைய வாழ்க்கையில் சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை, நம்பிக்கை இல்லை, ஆளுகை இல்லைங்க. தேவனால் ஆளப்பட நிறைவேற்ற பக்தி தான் இருக்குது என்று என்ன இல்லை, தேவ ஆளுகை இல்லை. நீங்கள் தேவனால் ஆளப்படுகின்ற பொழுது, இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் ஆளுகை செய்து வழிநடத்தி சென்ற பொழுது செங்கடல் வந்தது, கடந்து செல்ல முடிந்தது. யோர்தான் வந்தது, கடந்து செல்ல முடிந்தது. எரிகோ வந்தது, கடந்து செல்ல முடிந்தது. உணவு பஞ்சம் வந்தது, கடந்து செல்ல முடிந்தது. தண்ணீரில்லா பிரச்சனை வந்து கடந்து செல்ல முடிந்தது. அவர் ஆளுகை செய்வார் என்றால் நீ எல்லாவற்றையும் கடந்து போய்கொண்டே இருப்பாய், எல்லா நெருக்கடியும் கடந்து போய்கொண்டே இருப்பாய். ஏனென்றால் உன்னை ஆளுகை செய்கிற பொழுது அவருடைய ஆளுகைக்கு உட்பட்டதான் அனைத்து காரியங்களும். அல்லேலூயா. முதலாவது நம்முடைய மனம் ஆளப்பட வேண்டும், நம்முடைய இருதயம் ஆளப்பட வேண்டும், நம்முடைய உள்ளம் ஆளப்பட வேண்டும். அப்படி ஆளப்படுகின்ற பொழுது அதனுடைய விளைவுதான் ஆசீர்வாதமான வாழ்க்கை. பொருளாதார ஆசீர்வாதத்திற்காக, பரிபூர்ண நன்மைகளுக்காக, உலக பணம் பொருளுக்காக நம்ம ஜெபம் பண்ணி அதை பெறுவதல்ல. அதெல்லாம் கிடைக்கும், கூட கொடுக்கப்படும் அடிஷனலாக. ஆனால் ஆசீர்வாதம் என்ன? ஆண்டவர் நம்ம என்ன செய்ய வேண்டும்? அதனால் நல்ல மேய்ப்பனாக நமக்கு அவர் வந்திருக்க. அப்படி நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்கு ஜீவனை கொடுக்கிறார். எனவே நல்ல மேய்ப்பனாகி அவரால் ஆளப்படுகின்ற ஒரு வாழ்க்கையை நம்ம தேட வேண்டும். அது ஆசீர்வாதமாகவே இருக்கும், அது சந்தோஷமான வாழ்வாகவே இருக்கும், அது நிறைவான வாழ்வாகவே இருக்கும். தேவ ஆளுகைக்குட்பட்டு வாழுகிற ஒரு மனிதனுடைய இருதயம் தேவ சமாதானத்தினாலும், தேவ சந்தோஷத்தினாலும், தேவ நம்பிக்கையினாலும் எப்பொழுதும் அது ஸ்திரமாகவே இருக்கும். அல்லேலூயா. இரண்டாவதாக இயேசு கிறிஸ்து என்ன கொண்டு வந்தார்? பாவ மன்னிப்பு, பாவ விடுதலை, மறுபிறப்பின் அனுபவம், பரிசுத்தமாக வாழ்கிற வாழ்க்கை, நித்திய நம்பிக்கை. இவைகளை ஒரு மனிதன் பெறுகிற பொழுது அவனுக்கு கிடைக்கிறதான ஒரு பிரைம் பெனிஃபிட் என்னவென்று சொன்னால், ரோமர் 8ஆம் அத்தியாயத்தினுடைய 17 சொல்கிறது, நீ பிள்ளையாக மாறுகிறாய். பிள்ளையாக மாற நடக்கிறது, பிள்ளையானால் சுதந்திரருமாமே. இஃப் யூ ஆர் த ஹேர், யூ ஆர் த இன்ஹெரிட்டர். பிள்ளையானால் சுதந்திரருமாமே. பாருங்கள், இதை விட என்னங்க உங்களுக்கு ஆசீர்வாதம் வேணும்? தூரத்தில் என்று ஒரு பிச்சைக்காரனை போல சுகத்திற்காகவும் பொருளாதார உயர்வுக்காக கெஞ்சுவதா, இல்லைன்னா அவருடைய பிள்ளையாக மாறி அந்த பிள்ளைக்குரிய தெய்வீக ஆசீர்வாதங்களை சுதந்திரிப்பதா? ரோமர் 8 என்ன சொல்லுகிறது? பிள்ளைகளானால் சுதந்திரம். அப்போ நான் பிள்ளையானால் எனக்கு ஒரு சுதந்திர வாக்கியம் உண்டு, அதை யாரும் எடுத்து போட முடியாது. சந்தோஷம் என்னுடைய சுதந்திரம், சமாதானம் என்னுடைய சுதந்திரம், நம்பிக்கை என்னுடைய சுதந்திரம், நான் வாழ்வேன் என்று சொல்லுகிறதான விசுவாசம் என்னுடைய சுதந்திரம். ஏன்டா நான் தேவனுடைய பிள்ளை. அல்லேலூயா. ரோமர் 8 சொல்கிறது, அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதான புத்திர சுவிகாரத்தின் ஆவி எனக்கு கொடுக்கப்படுகிறது. இந்த புத்திர சுவிகாரத்தின் ஆசீர்வாதம் வேணும். இந்த புத்திர சுவிகாரத்தின் ஆசீர்வாதம் வந்தால் அதில் இருக்க பெரிய ஒரு பெனிஃபிட் என்ன தெரியுமா? நான் தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறேன், நான் தேவனுடைய ஆசீர்வாதங்களுக்கு சுதந்திரவாளியாக இருக்கிறேன். அவ்விதமாக எண்ணுகிற பொழுது அந்த மனிதனுடைய வாழ்க்கையில் இறை உறவு வந்து விட்டது என்று அர்த்தம்.
இறை நம்பிக்கை வந்து விட்டது, இறை ஐக்கியம் வந்து விட்டதுன்னு அர்த்தம். இப்போ இவருக்கு கிடைக்கிற ஒரு பெரிய பெனிஃபிட்னு சொன்னால், இந்த பிள்ளையானால் சுதந்திரமாமே இந்த ஆசீர்வாதத்துக்குள்ளே வந்துட்டான். எப்படி வந்தது? பாவ மன்னிப்பின் மூலமாக, மறுபிறப்பின் மூலமாக. இவ்விதமாக வந்துவிட்டவனுக்கு ஆசீர்வாதங்களை பெறுவதற்கு இப்பொழுது இவனுக்கு ஜெப கோபுரங்கள் தேவைப்படாது. இப்பொழுது இவனுக்கு திறப்பின் வாசல்கள் தேவைப்படாது. இப்பொழுது இவனுக்கு மன்றாட்டு மையங்கள் தேவைப்படாது. இப்பொழுது இவனுக்கு ஜெபப்புரைகள் தேவைப்படாது. ஏன்னால் இவன் யாராக வந்து மாறிவிட்டான்? கர்த்தரை அறியாதவர்களுக்கு அவை தேவைப்படலாம். இன்னும் கர்த்தரை அறியாத மக்களுக்கு திறப்பின் வாசல் தேவைப்படலாம். இன்னும் ஆண்டவருக்குள் வராதவர்களுக்கு ஜெபக்கோபுரங்கள் தேவைப்படலாம், ஜெபப்புரைகள் தேவைப்படலாம், ஜெப தோட்டங்கள் தேவைப்படலாம். ஆனால் பிள்ளையானால் சுதந்திரமாமே என்று சொல்லப்படுகிற வேத வசனத்துக்கு உட்பட்ட அந்த பாவ மன்னிப்பின் மூலமாக வருகின்ற அந்த தெய்வீக ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டவனுக்கு ஆசீர்வாதத்தின் வழி என்பது திறப்பின் வாசல்கள் அல்ல, ஜெப கோபுரங்கள் அல்ல, ஜெப மையங்கள் அல்ல, ஜெப புரைகள் அல்ல, ஜெப மண்டபங்கள் அல்ல. இவனுடைய வழி என்ன? இயேசுவே வழி. அல்லேலூயா. அவன் எங்கே இருக்கிறானோ அங்கே இருந்து கொண்டு தன்னுடைய வாழ்க்கையிலே இயேசுவே வழியாக வைத்து அவன் பெறுவான். என்றால் பிதாவாகிய தேவனுக்கும் இவனுக்கும் இடையிலே இருப்பது இயேசு கிறிஸ்து தான். இதைத்தான் 1 தீமோத்தேயு 2ஆம் அத்தியாயத்தோடு 4-5 வசனத்திலே வாசிக்கிறோம். இவனுக்கு ஆசீர்வாதங்களை பெற்றுத்தருவதற்கு ஊழியக்காரர்கள் நடத்துகிற கூட்டங்கள் கட்டாயம் அல்ல. போதனைக்காக போகலாம், நல்ல உபதேசங்களை கேட்க போகலாம், கர்த்தருக்குள் வளருவதற்காகவும் நல்ல சுபாவங்களை குறித்து அறிவை பெறுவதற்காகவும் உலக போராட்டங்களிலே பாவ போராட்டங்களை வெல்லுவதற்கு தேவையான ஆற்றலை பெறுகின்ற வேத வழிகளை அறிந்து கொள்வதற்கு எந்த கூட்டத்துக்கும் போகலாம். ஆசீர்வாதங்கள் பெறுவதற்கு இவன் எந்த கூட்டத்துக்கும் போக தேவையில்லை, எந்த ஊழியக்காட்டையும் போக தேவையில்லை. இந்த ஊழியக்காட்டை போனால் எனக்கு வியாதியிலிருந்து விடுதலை கிடைக்கும், இந்த ஊழியக்காட்டை போனால் எனக்கு வியாபாரம் செழிக்கும், இந்த ஊழியக்காட்டை போனால் என் பிள்ளைகளுக்கெல்லாம் கல்யாணமாகும், இந்த ஊழியக்காட்டை போனால் எனக்கு வெளிநாடு போகிற வாய்ப்பு கிடைக்கும். தேவை கிடையாது. ஏன்னா இவன் எங்கேயே வந்து சேர்ந்துட்டான். எங்கே வந்துட்டான்? அவன் அப்பா கிட்ட வந்தாச்சே. இப்பொழுது இடையில யாரும் என்ன செய்ய தேவையில்லை. அப்பா பிதாவை என்று கூப்பிடும்படியான புத்திர சுவிகாரத்தின் ஆவி செயல்படும்படியாக அவன் now he has come very near to his God. இப்பொழுது இவனுக்கு இடை மையங்கள் தேவையில்லை, இன்பிட்வீன் யாரும் தேவை கிடையாது. இவன் நம்பிக்கை உடையவன். நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட நாள் இந்த இன்றைய நாள் வரையிலும் எத்தனையோ வாழ்க்கை புயலை சந்தித்தவன், எத்தனையோ போராட்டங்களை சந்தித்தவன், எத்தனையோ முறை எதுக்கும் நாம் ஏதாவது ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லுகிற ஊழியக்காட்ட போகலாமே, இல்லைன்னா ஒரு பிரபலமாக இருக்கிற ஊழியக்காட்ட போகலாமே, என்ன நம்ம வாழ்க்கை பிரச்சனைக்கு என்ன ஏதாவது சொல்கிறத கேட்போமே அப்படின்னு தூண்டப்பட்ட நாட்கள் உண்டு, பலருக்கு ஆலோசனை சொன்ன நாட்கள் உண்டு. இதுவரையிலும் போனதில்லை. அநேக ஆண்டுகளுக்கு முன்பாக டிஜே தினகரன் அவர்கள் உயிரோடு வாழ்ந்த காலத்தில் தூத்துக்குடி மாவட்டத்தில் கூட்டம் நடத்துகிற வேளை அவர் எல்லா கூட்டம் முடிந்த கடைசியில் அடுத்த நாள் வந்து வருகிற எல்லாருக்கும் தலைமையில் வந்து கை வைத்து ஜெபம் பண்ணுவார். அப்படி ஜெபம் பண்ணுறவங்கள பெரிய ஆசீர்வாதங்கள் ஒவ்வொருக்கும் கிடைக்கும்னு சொன்னாங்க. அப்போ எனக்கு நிறைய ஆசீர்வாதம் அந்த காலகட்டத்தில் தேவைப்பட்டதுனால நம்ம மும்பை பட்டணத்துலேருந்து தூத்துக்குடி பட்டணத்துக்கு வந்து எல்லா கூட்டத்திலையும் கலந்து கொண்டு கடைசி நாளில் ஒரு 5000-10,000 பேர் கூடியிருந்த மக்கள் மத்தியில் நீண்ட கியூவில் நின்று குறைந்தபட்சம் 5 மணி நேரம் நான் கியூவில் நின்று அவர் என் தலையில் என்ன செய்தார்? கை வைத்து ஜெபித்தார். அன்றைக்கு தான் நான் முடிவு செய்தேன், இனி எந்த ஒரு நாளும் கர்த்தருடைய நன்மைக்காக எந்த ஒரு மனிதனையும் நான் செய்ய மாட்டேன். அவர் எவ்வளோ உலக பிரசித்தி பெற்ற ஊழியக்காரராக இருந்தாலும் சரி. ஏனென்றால் இதில் உண்மை இல்லை. ஒரு ஊழியக்காரர் தலையில் கை வைக்கிறதுனால அல்ல ஒரு மனிதன் உண்மையில் ஆசீர்வதிக்கப்படுகிறான். ஆண்டவர் அவன் மேலே கையை வைக்கணும். அல்லேலூயா. ஆண்டவருடைய கரம் எப்பொழுதுமே அவன் தலைமையில் வைக்கப்படும்படியாக அவன் அருகில் இருக்கிறது. அவன் இந்த இடத்தை விட்டுவிட்டு இன்னொரு இடத்துக்கு செல்வென்றால் உண்மையான ஆசீர்வாதங்களை காண முடியாது. ஆம் அருமையானவர்களே, இன்று வரைக்கும் நான் ஆண்டவரை வழியாக வைத்திருக்கிறேன் என்றால் பிள்ளைகளானால் சுதந்திரமாமே. ஆம் அருமையானவர்களே, வேதாகமத்தில் இயேசு கிறிஸ்து எதை கொடுக்க வந்தார் அது தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அது மட்டும்தானா ஆசீர்வாதம் கிடைக்காதா? நன்மை கிடைக்காத? கிடைக்கும் சார். அவர் உனக்கு என்ன தேவைன்னு முதலாக சொன்னாரோ அதை நாடு. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடு. அதை தேடுகிற பொழுது அந்த ராஜ்யத்துக்கு உள்ளே உன் ஆசீர்வாதம் இருக்குது. அல்லேலூயா. இந்த பரிசுத்த வாழ்க்கைக்குள்ளே ஆசீர்வாதம் இருக்கு, தேவ ஐக்கியத்துக்குள்ளே ஆசீர்வாதம் இருக்கு. இந்த வட்டத்தை விட்டு நீ வேற எங்கே போகவே ஆசீர்வாதம் பெற்றாலும் அதெல்லாம் தற்காலிகமானவில்லை. எந்த ஜப கூட்டத்துக்கு நீங்கள் போனாலும் சரி, எந்த ஜப மையத்துக்கு போனாலும் சரி, எந்த ஊழியர்கிட்ட போனாலும் சரி, எல்லாமே டெம்பரரி. ரியல் பிளெஸ்ஸிங்ஸ் வரவே வராது. ஏனால் ஆண்டவர் நமக்கு அருகாமல் இருக்கிறார். தடவியாகிலும் கண்டுபிடிக்கத்தக்கதாக நம்மில் ஒருவருக்கு அவர் யார் கிடையாது, தூரமானவர் அல்ல. ஹி இஸ் சோ நியரர். அதனால் மகனே, நான் உனக்கு உதவ உன் அருகாமல் இருக்கிறேன் என்று சொல்லுகிற பொழுது இவரை விட்டு எங்கெங்கோ போக தேவையில்லை. ஆனால் இவருக்குள்ளே வருகிற பொழுது நமக்கு தேவை என்ன? ஆம் ஆண்டவர், எனக்கு பாவ மன்னிப்பு வேணும், எனக்கு பாவ விடுதலை வேணும்,
எனக்கு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வேணும், நான் தேவனுடைய பிள்ளை என்கின்றதான ஒரு அந்தஸ்து எனக்கு வேணும், நித்திய நம்பிக்கை வேணும், அதற்காக உம்மை நான் ஏற்றுக்கொள்ளுன்னு சொல்லி வருகிற பொழுது எல்லா ஆசீர்வாதங்களும் வரும். அல்லேலூயா. உலக ரீதியான ஆசீர்வாதங்கள் உண்டு. நான் ஆண்டவர் வந்து ஒன்றுமே தரமாட்டார், பாவ மன்னிப்பு மட்டும் தான் தருவார், கடைசியில் பரலோகத்தில் கொண்டு சேர்த்துக்குவார், இடப்பட்ட காலத்தில் உங்களுக்கு ஒன்றுமே கிடையாது அப்படி சொல்லுகிறவர் அல்ல. ஆனால் இடப்பட்ட காலத்தில் என்ன தேவை நம்ம நினைக்கிறோமோ அவைகளையே தேடினால் அடைய மாட்டோம். அடைவதற்கான வழி இயேசு. அந்த இயேசு கிறிஸ்துவில் வருகிறவன் பாவ மன்னிப்புக்காக முதலாக வர வேணும், ரட்சிக்கப்பட்ட வாழ்க்கையாக வர வேணும், தேவனுடைய பிள்ளையாக வர வேணும். அப்படி வருகின்ற பொழுது தெய்வீக ஆசீர்வாதம் அவனிடத்தில் வரும். மூன்றாவது நபருடைய உதவி நமக்கு தேவைப்படும். எனவே ஆண்டவர் எதை கொடுக்க வந்தாரோ அவைகளுக்குள்ளேயே நம்முடைய எதிர்கால ஆசீர்வாதங்கள் இருக்கிறது, நம்முடைய நிகழ்கால ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. அதை நம்புவோம். தேவனுடைய ராஜ்யத்துக்குள், தேவனுடைய ஆளுகைக்குள்ளே ஆசீர்வாதம் உண்டு. அவன் வெட்கப்பட்டு போவதே இல்லை, அவன் வெட்கப்பட்டு போவதே இல்லை. வாழ்ந்திருக்கவும் அவனுக்கு தெரியும், தாழ்ந்திருக்கவும் அவனுக்கு தெரியும், நிறைவாக இருக்கும் அவனுக்கு தெரியும், குறைவாக இருக்க தெரியும். எது இருக்கிறதோ இல்லையோ அவன் ஆண்டவரோடு இருப்பான். அவரோடு இருக்கிறபடினாலே அவனுக்குள் நிம்மதியும் உண்டு, சந்தோஷம் உண்டு, நம்பிக்கையும் உண்டு. சங்கீதக்காரனாகி தாவீது சொல்லுகிறது போல சங்கீதம் 4:7 அவர்களுக்கு திராட்சரசமும் தானியம் பெருகிற காலை சந்தோஷத்தை பார்க்கலாம். தேவனே, நீர் என்னுடைய இருதயத்திலே அதிகமான சந்தோஷத்தை கொடு. ஏனென்றால் அவன் அவரோடு இருந்தான், அவர் தன்னோடு இருக்கிறதை உறுதிப்படுத்தி கொண்டான். அந்த உறுதியோடு வாழ்வதற்கு ஆண்டவரை அழைக்கிறார். கண்களை மூடி நாம் செபிக்கலாம். ஆண்டவர் என்ன கொடுக்க வந்தாரோ அவைகளுக்குள்ளேயே உங்களுடைய எல்லா ஆசீர்வாதங்களும் இருக்கிறது, அதில் ஒன்றும் குறைந்து போகாது. நம்பிக்கையோடு தேடுவோம், நம்பிக்கையோடு நாடுவோம், அதை பெற்றுக்கொள்ளும்படியாக நம்மை ஒப்புக் கொடுப்போம். கர்த்தர் நிச்சயமாக நம்மை ஆசீர்வதிப்பார். அன்பானவர்களே, ஜீவ நீரோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள். சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்து பெல் சின்னத்தையும் கிளிக் செய்து தினமும் புத்தம் புதிய தேவ செய்திகளை உடனுக்குடன் பெற்றிடுங்கள்.